இன்றைய தலைமுறையுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அணுகுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மேடையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள இருக்கிறோம். பொதுவாக இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டோம் அப்படின்னா பெரியவங்க 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு 8 கேள்விக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. மொத்தமே 8 கேள்வி தான். என்ன குழந்தை, எந்த ஸ்கூலு, எத்தனை அரியர், எவ்வளவு சம்பளம், எப்போ கல்யாணம், எத்தனை குழந்தைங்க, உடம்புக்கு என்ன, செத்துட்டாரா? 8 கேள்விகளுக்குள் இன்றைக்கு வாழ்க்கையே முடிந்து போகிற இந்த குறுகிய வாழ்க்கைக்குள் இலக்கியம் நமக்கு என்ன தருகிறது அப்படிங்கிறத யோசிப்பதற்கான ஒரு அழகான களமாக இந்த மேடை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களுடைய பட்டிமன்ற முன்னத்தியர் எங்கள் ஐயா தமிழ்கடல் திரு நெல்லை கண்ணன் அவர்கள் தன்னுடைய முதல் கவிதை தொகுப்பின் பின்பக்கத்தில் ஒரு கவிதை எழுதியிருப்பார். திங்கவே பிறந்தவன் திண்ணவேலிக்காரன். எவ்வளோ பொருத்தமா, அவங்க ஊருக்கார், நாங்கள் சொல்லலை. திங்கவே பிறந்தவன் திண்ணவேலிக்காரன், கவிதை கதை எல்லாத்தையும் அங்கதான் அவர் நிற்கிறார். சாப்பிட்றதுக்கு, சொதி சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, கதையவும் கவிதையையும் தின்று செரித்து பழகிய ஒரு தமிழன் இந்த நெல்லை தமிழன் என்று எங்களுடைய முன்னோடியான நெல்லை கண்ணன் ஐயா பதிவு செய்திருக்கிறார். இந்த நெல்லை மண்ணினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவு என்பதால் எட்டயபுரத்தி பாரதி முதல் வண்ணதாசன் ஐயா தொடங்கி இன்றைக்கு அடுத்த தலைமுறை எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் சூழ்ந்திருக்கிற இந்த நெல்லை மண்ணை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இன்றைய தலைமுறையை அதிகம் ஈர்ப்பது சிறுகதைகளா புது கவிதைகளா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். என்னுடைய தோழி ஒருத்தங்க பேராசிரியரா இருக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு அவங்க என்கிட்ட தொலைபேசியில பேசும்போது கேட்டாங்க, என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டாங்க. இதை சொன்னேன், இன்றைய தலைமுறையை அதிகம் ஈர்ப்பது சிறுகதைகளா புது கவிதைகளா அப்படின்னு. டக்குன்னு அவர் சொன்னாங்க, அந்த மேடம் சொன்னாங்க, இல்லை இன்றைய தலைமுறையை ஈர்ப்பது இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்கான்னு போடுங்க, அதுதான் ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். அவங்க சிறுகதையும் வாசிக்கிறது இல்லை, புது கவிதையும் படிக்கிறது இல்லை, நீங்கள் ஏன் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்தீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னால் இன்றைய தலைமுறை வெறும் ரீல்ஸ் பார்க்குற ஒரு தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த தலைமுறையை நம்பி நாங்கள் இந்த தலைப்பை எடுத்து வந்திருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ரீல்ஸில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துருக்குறீங்களா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் கூடக்குள்ள தூங்க போச்சு அப்படின்னு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இதை உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடைக்காரரு அவர் வியாபாரம் பண்ணுறதை விட்டுட்டு, ராமு ஷாம்புவுக்கும் பாம்புவுக்கும் என்ன வித்தியாசம், சோமு பாம்பு போட்டால் நுர தள்ளும், ஷாம்பு போட்டால் நுர தள்ளும், ஜோக், சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க. இதை பார்த்துட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க கேட்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. மளிகை கடைக்கு போயிட்டு வேணா போக மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு அடுத்த தலைமுறையை நாம் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எப்படி நம்முடைய தொன்மையான இலக்கியத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு அவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எல்லாத்தையுமே மீம்ஸ்ல முடிச்சிடுறாங்க. எதா இருந்தாலும் மீம்ஸ் தான். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? சமீபத்தில் தேசிய புடவைகள் தினம் அப்படின்னு ஒன்று வந்தது. எனக்கு ஒரு இளைஞன் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார், மீம்ஸ் அனுப்பியிருக்கிறார். பார்வதியும் பரமசிவனும் புடவை கடைக்கு போறாங்க. பார்வதி புடவை கடைக்கு உள்ள போயிட்டாங்க. பரமசிவன் வாசல்ல இப்படியே உட்காந்துருக்கார். கீழே அந்த பையன் எழுதியிருக்கிறான், மனைவி புடவை எடுக்க சென்றால் சிவனே ஆனாலும் சிவனேன்னு தான் உட்காந்துருக்கணும். எப்படிப்பா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கு அடுத்த தலைமுறையுடைய சிந்தனை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒரு பையன் மார்ச் 8 மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்பினான். எவ்வளவு வரும் நமக்கு வாழ்த்துக்கள்? நம்ம ஒரு பொதுவெளியில் இருக்கிறோம், 80-90 பேர் மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்புவாங்க. ஆனால் போன வருஷம் ஒரு பையன் அனுப்பின வாழ்த்து என்னால் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது. அவன் ஒரு புகைப்படம் அனுப்பியிருந்தான். அது ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருந்தது. டவுன்லோட் ஆகி வந்த உடனே பார்க்குறேன், இந்த ஜெகன்மோகினின்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? நம்ம காலத்தில் இந்த 70s 80s 90s கிட்ஸுக்கெல்லாம் ஓரளவு தெரியும். ஜெகன்மோகினின்னு ஒரு படத்தில் அந்த பேய் இருக்குல்ல, அது ஃபுல் லெகின்ஸ் போட்டிருக்கும், ஒயிட் லெகின்ஸ் போட்டிருக்கும், தலையை விரிச்சு போட்டு இருக்கும். அந்த பேய் அடுப்புக்குள்ளே காலை விட்டு சோறு பொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை அவன் எனக்கு அனுப்பியிருக்கான். இது எதுக்கிட்ட அவன் எனக்கு அனுப்பியிருக்கான்னு பார்த்தா கீழே எழுதியிருக்கிறான், பெண் பேயாகவே ஆனாலும் சோறு தான் பொங்க வேண்டும்.
நான் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சிந்திச்சதே இல்லை. நீ தான் பேயா போயிட்ட இல்ல, அப்ப நீ பறக்கலாம், சுத்தலாம், என்ன வேணா செய்யலாம்ல. பேயா போனதுக்கு அப்புறம் அதை அடுப்ப காலை வச்சு எரிச்சு சோறு பொங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு பெண்ணுக்கு கூட இன்னும் பேயான பின்னாலும் அடிமைத்தனம் போகவில்லை அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி எனக்கு என்ன சொல்றான் தெரியுமா? நீ அமெரிக்கால போய் பேசு, ஆப்பிரிக்கால பேசு, பிரான்ஸ்ல பேசு, நீ எங்க சுத்தினாலும் உன் வீட்டுல வந்து சோறு தான் பொங்கணும். நீ எவ்வளவு மேடையில பேசினாலும் கரண்டி தான் கையில பிடிக்கணும். எப்படி ஒரு தத்துவார்த்த சிந்தனை பாருங்க. இப்படிப்பட்ட இளைய தலைமுறைகளிடம் தான் நாங்கள் இன்றைக்கு சிறுகதைகளையும் புது கவிதைகளையும் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். எங்களுக்கு இன்னும் அடுத்த தலைமுறை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்த பாரதி தான் சொன்னான், அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்று பாடினான். இன்றைக்கு உள்ள நுழையும் போதே இந்த மஞ்சள் சட்டை அணிந்த என்னுடைய அன்பு தம்பிகள் ஓடி வந்து அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து எல்லாரையும் அருமையா உட்கார வச்சாங்க. இந்த விழாவை தொகுத்து வழங்கினது எல்லாருமே நர்சிங் கல்லூரியில் படிக்கிற மாணவிகள். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இவர்கள் 10 பேர் இருந்தால் போதும், 10 100ஆக மாறும், 100 1000ஆக மாறும், 1000 லட்சமாக மாறும். இந்த கரிசல்மண் முழுக்க தழல் குஞ்சிகளின் அனல் சிந்தனைகள் நிச்சயமாக தெரிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. இந்த தலைப்பை கொடுத்தவர் வேற யாரும் கிடையாது, எங்கள் அன்பிற்கினிய தோழர் நாரும்புநாதன் அவர்கள் தான். மற்ற எல்லாருக்கும் அவங்கவுங்க இஷ்டப்படி தலைப்பை கொடுத்துட்டு எங்களை வச்சு செஞ்சுட்டார். இந்த தலைப்பு இது வரைக்கும் எங்கேயும் யாரும் தைரியமா பேசல, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முடிந்த அளவு இந்த தலைப்புக்கு நாங்கள் நியாயம் செய்வோம் என்று உங்களுக்கு பணிவோடு சொல்லிக் கொள்கிறோம். இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னஞ்சிறிய வாழ்க்கை இல்லையா? இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கையை நாம் அர்த்தப்படுத்துவதற்கான ஒரு அழகான வாய்ப்பு தான் புத்தகங்கள், இலக்கியங்கள், படைப்புகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கையில் ஒரு 100 பேருடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்றால், 100 பேருடைய வாழ்க்கையை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்றால், நம்ம கையில கிடைச்சிருக்கிற ஒரே கருவி இந்த புத்தகம் என்கின்ற கருவிதான். இந்த புத்தகம் எப்படி இருக்கும்? சதுரமா இருக்கும், இல்லைன்னா செவ்வகமா இருக்கும். இப்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் எப்படி இருக்கும்? சதுரமா இருக்கும், இல்லைன்னா செவ்வகமா இருக்கும். எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜன்னல் வெளி உலகத்தை நம் வீட்டுக்குள் கொண்டு வருகிறதோ, அதுபோல சதுரமாகவும் செவ்வகமாகவும் இருக்கிற இந்த புத்தகங்கள் குறுகி இருக்கிற நம் இதயத்தை விசாலமாக்கி இந்த உலகத்தை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதற்கு தானோ என்னவோ புத்தகத்தை அந்த வடிவில் அச்சடித்தார்கள். ஜெயகாந்தன் தான் ரொம்ப அழகா சொல்வார், இதயமே இல்லாத சமூகத்தின் இதயம்தான் இலக்கியம் என்று சொல்வார். நான் உண்டு, என் வீடு உண்டு, என் மனைவி, என் பிள்ளை, என்னுடைய தெரு என்று குறுகிய மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய மனசை விசாலமாக்கி இதயம்னு ஒன்றை இருக்குது, அதுல மனிதாபிமானம்னு ஒன்று இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிற ஒற்றை விஷயம்தான் இலக்கியம் என்று அவர் ரொம்ப அழகா சொன்னார். சமீபத்தில் கவிக்கோ ஐயாவுடைய ஒரு புத்தகம் ஒன்று நான் படித்தேன். அதில் ஒரு சின்ன கதை அவர் எழுதியிருந்தார். ஒரு மத குரு ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவு வருகிறது. அவர் ஒரு மிகப்பெரிய மத குரு. அவர் அப்படி வந்தார்னா ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அவருக்காக திரளும். அவர் என்ன சொன்னாலும் கேட்க தயாராக இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் அவரிடம் இருக்கிறது. அவங்களையெல்லாம் அவர் தான் சொர்க்கத்துக்கு கூட்டு போவார். அப்படி ஒரு அறிவுரைகள் எல்லாம் சொல்லக்கூடியவர். அவர் கனவுல அவர் சொர்க்கத்துக்கு போறார். ஒரு பெரிய வாசலுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னு. நிமிந்து பார்க்குறாரு, பெரிய வாசலா இருக்குது. இவர் அந்த கதவுக்கு கீழே ஒரு ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவு தான் இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய கதவு. இவர் கத்தி கத்தி பார்க்குறாரு, கதவை திறங்க, யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் இருக்கீங்களா. அந்த புதுப்பேட்டை படத்தில் தனுஷ் கத்துவார் பாருங்க, யாராச்சும் இருக்கீங்களான்னு அந்த பெரியவர் கத்தி கத்தி பார்க்குறாரு. எங்கேயுமே சத்தம் கேட்கல. ஜன்னல் பார்த்தா ரொம்ப உயரத்தில் இருக்குது. அந்த ஜன்னலுக்கு எப்படியாவது தன் குரல் எட்டி விடாதான்னு உறக்க உறக்க தொண்டை வலிக்க அந்த மனிதர் கத்துகிறார். படக்குன்னு அந்த ஜன்னல் திறக்குது. பெரிய ஜன்னல் திறந்தா அதுக்குள்ள ஒரு பெரிய கண்ணு மட்டும் தெரியுது. பார்த்தா உள்ள இருக்கிற காவலாளி எட்டி பார்க்குறாரு. அவரும் ரொம்ப பெரிய உருவம். அவர் கண்ணு மட்டும்தான் அவ்வளோ பெரிய ஜன்னல் வழியா இருக்குது. எட்டி பார்த்து குரல் வருது, யாராவது கூப்பிட்டீங்களா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அங்கிருந்து கேட்குது. இவர் கீழே இருந்து கத்துறார், ஐயா நான் இங்கே ஒரு மத குரு வந்திருக்கிறேன், கதவை திறங்க, சொர்க்கம் தானே இது அப்படிங்கிறார். எப்பா உன் சத்தம் மட்டும்தான் மெதுவாக கேட்குது, நீ யாருன்னே எனக்கு தெரிலையே அப்படிங்கிறார். இல்லைங்க நான் தான் மத குரு, நான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறேன், கதவை தயவு செஞ்சு திறங்க. இதை பாருங்க, சொர்க்கம் எங்கேயோ தூரத்தில் இருக்கு, இது கதவு தான், நானே அங்கே போனதில்லை, அதுக்குள்ளதான் கடவுள்லாம் இருக்கிறாரு, நான் காவலாளி மட்டும்தான், உன்னுடைய நம்பர் சொல்லு அப்படிங்கிறார். என்னுடைய நம்பரா? எனக்கு நம்பர்லாம் கிடையாது, பேர் தான்.
பேரெல்லாம் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சரி, நீங்க வாழுகிற பூமியோடைய நம்பரை சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏன் பூமிக்கு நம்பர் இருக்கா? ஒரே ஒரு பூமி தானங்கிறார். ஐயோ, ஆயிரக்கணக்கான பூமி இருக்குதுயா, நீ எந்த பூமியில இருந்து வர்ற, அதோடைய நம்பர் சொல்லுங்கிறார். இவர் அப்படியே பதட்டம் ஆகுறாரு. எனக்கு தெரியாதேன். சரி, எந்த கிரகத்தை சேர்ந்தவன், அதையாவது சொல்லுங்கிறார். எந்த கிரகமா? பூமி கிரகம் தானா, உலகம் தானா? இல்ல, இங்க ஆயிரக்கணக்கான கிரகம் இருக்கு. உன் பால் வீதியோடைய நம்பர் சொல்லு, கேலக்சி. உடனே அவர் சொல்றாரு, நாங்க ஒரே ஒரு கேலக்சியில தானே இருக்கோம். அதெல்லாம் இல்ல, இங்க கோடிக்கணக்கான கேலக்சி இருக்கு. இவர் சொல்றாரு, இந்த நிலா இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துல தான் எங்க பூமி இருக்கு. நிலாவா? இங்க பல கோடி நிலாக்கள் இருக்குதே, நீ எந்த ஏரியால இருந்து வர்றன்னு இவர் அப்படி கண்ணெல்லாம் சுத்துது. சரி இரு, எதுக்கும் நான் லைப்ரரியில கேட்கறேன்ட்டு இங்க இருந்தே லைப்ரரியனை கூப்பிடுறாரு. சார், இங்க ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, இவர் எப்படியாவது உள்ள உடனே என்ன பண்றது? அவருடைய கிரகத்தோடைய நம்பரு, இல்ல பூமியோட நம்பரு, இல்லைன்னா அவர் இருக்கிற அந்த பால் வீதியோடைய நம்பர் தெரியாம நம்ம அவர் அனுமதிக்கவே முடியாதுப்பா. எவ்வளோ இருக்கு, இவ்வளோ பெரிய லைப்ரரியில எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னோடனே, இப்போ நான் என்னதான் பண்றது அப்படிங்க. விடு, அது ஒரு பெருசு சின்ன பூச்சி தானே, அதெல்லாம் நீ கண்டுக்கிடாது அப்படின்னோடனே அவர் அப்படியே கிருகிருன்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. முழிச்சு பார்க்குறாரு, நம்ம இருக்கிற பூமிக்கு இருக்கிறார். அப்புறம் தான் அவர் பதட்டமாகி யோசித்து பார்க்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நாம் சொர்க்கத்துக்கு அழைத்து போகிறோம் என்று நாம வெளியில சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவ்வளவு பெரிய சொர்க்கத்தின் வாசலுக்கு முன்னால் நாம் ஒரு சிறிய பூச்சி போல நின்றோம். இந்த கிரகத்துக்கு முன்னால், இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னால், இந்த பூமிக்கு முன்னால், இந்த உலகத்துக்கு முன்னால் நம்ம நாடு ரொம்ப சின்னது. நம்ம தமிழ்நாடு இன்னும் சின்னது, நம்ம ஊர் இன்னும் சின்னது. நாம வெறும் புள்ளி அளவு கூட இல்லை. ஆனால் நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆணவம் வந்தது என்று அவர் அப்படியே அதிர்ச்சியோடு இப்படி நிலை குத்தி பார்த்தார் அப்படின்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பதிவு செய்து, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த சின்னஞ்சிறிய உலகத்தில் நாம தான் ஏதோ பெரிய ஆளு, நாம படிச்ச படிப்பு தான் ரொம்ப பெருசு, நம்ம பதவி தான் பெருசுன்னு நாம ஒரு ஆணவத்தோடு அலைகிறோமே ஒழிய, அங்க போய் பார்த்தா நமக்கான இடமே இல்லை. இப்படி ஒரு ஜீவராசிக்கு அங்க கணக்கே இல்லை என்று அவர் சொல்லும்போது, இவ்வளவு சின்ன வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம உணர்த்துவதற்கு இந்த புத்தகம் ஒரு அடிகோலாக இருக்கிறது. ஏன்னா அந்த புத்தகம் படிக்க படிக்க அறிவு வரும்னு பெரியவங்க சொன்னாங்க. உண்மையிலேயே புத்தகம் படிக்க படிக்க என்ன வரும் தெரியுமா? நமக்கு எவ்வளவு அறியாமை இருக்கிறது என்பது தெரிய வரும். அரிதொரு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதொரும் சேயிழை மாட்டு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு புத்தகத்தை நீங்க படிக்கும் போதும் உங்களுக்கு அறிவு வராது, நாம் எவ்வளவு அறியாமையில் இருக்கிறோம் என்கின்ற விவரம் நமக்கு தெரிய வரும். அதற்குத்தான் இந்த புத்தகம் எல்லாம் வாசிக்க வேண்டும். கல்வியோடைய அவசியத்தை சில இடங்கள்ல எல்லாம் நம்ம சொல்லணும்னா இந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நான் ஒரு பெண்கள் கல்லூரியில பேச போனேன். அங்க உள்ளவங்க சொன்னாங்க, ஏதாவது பழைய சிறுகதைகள் எல்லாம் நீங்க இங்க சொல்லுங்க, இங்க தலைப்பதை கொடுத்துருக்குறோம்ல, இந்த பெண் கல்வி பற்றி ஏதாவது ஒரு கதை இருந்தால் எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, நல்லா கேட்பாங்க அப்படின்னாங்க. சரின்னு நான் ஒரு கதையை எடுத்து கொண்டு போனேன். கல்கி அவர்கள் எழுதின புத்தகத்திலிருந்து ஒரு கதை. கல்கினோடனே நம்ம ஆளுகளுக்கு பொன்னியின் செல்வன் மட்டும்தான் தெரியும். அதுவும் அவர் என்னமோ ஐஸ்வர்யா ராயை வச்சுதான் கதை எழுதின மாதிரி இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி தான் ராஜராஜ சோழன், திரிசா தான் குந்தவை நாச்சியார். நம்ம பாட்டிகிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, சிவாஜி கணேசன் தான் ராஜராஜ சோழன், லட்சுமி தான் குந்தவை, வரலட்சுமி தான் பெரிய குந்தவை அப்படிம்பாங்க. ஆனா இவங்களுக்கு இப்படி காலம் மாறிடுச்சு. கல்கி கிருஷ்ணமூர்த்தியோடைய ஒரு அழகான கதை ஒன்று உண்டு, கண்ணீரும் கடிதமும் அப்படின்னு ஒரு கதை. நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு இவங்களெல்லாம் பேச வச்சிடுறேன். அந்த கதையை அந்த பெண்கள் கல்லூரியில சொன்னேன். ஒரு இதே மாதிரி பெண்கள் படிக்கிற ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில ஒரு வகுப்பறையில எல்லா பிள்ளைங்களும் கியாமியான்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஆசிரியர் வரல, பெண்கள்லாம் கத்துறாங்க. ஒரு பெண் ஒருத்தி பேசினால் பூமி அதிரும்னு இப்போ அம்மா கவிதை சொல்லிட்டு போனாங்க பாருங்க, அவ்வை சொன்ன கவிதை. அப்போ 50 பிள்ளைங்க கத்துனா எப்படி இருக்கும்? அப்படியே பயங்கரமா அதிருது. அந்த கல்லூரியை நடத்துகிற தாளாளர் பூரணி அம்மாள், ஏன்னா இந்த வகுப்புல இவ்வளவு சத்தம் கேட்குதுன்னு அவங்க உள்ள வர்றாங்க. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்களேன்ப்பா, ஆசிரியர் வரலன்னா அமைதியா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க, நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி, நான் நடந்த ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இன்னையிலிருந்து ஒரு 30-40 வருஷம் முன்னாடி இந்த கதை எழுதிய 1960 இந்த கதை எழுதப்பட்டது. அதுக்குள்ள அந்த அம்மா ஒரு கதை சொல்றாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், சின்ன பிள்ளையிலே எல்லா பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி ஒரு பொண்ணுக்கு 5 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. 7 வயசுல அந்த பையன் தண்ணியில குளிக்க போனவன் செத்து போயிட்டான். 5 வயசுல கல்யாணம் ஆகி 7 வயசுல அந்த குழந்தை, பெண் குழந்தை விதவை ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே அது வளர்ந்து வருகிறது. அவளுக்கு ஒரு 15 வயசு ஆகும்போது அவளுடைய சித்தி பொண்ணுக்கு ஒரு 12 வயசு.
அந்த பொண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அப்பெல்லாம் 1 வாரம் 4 நாள் 5 நாள் திருமணம் நடக்கும். சொந்த பந்தம்லாம் கூடி அந்த திருமணத்தை பரபரப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா வேலையும் இந்த பிள்ளை இழுத்து போட்டு செய்யுது. சமையல் செய்யறதுல இருந்து, ஸ்வீட் செய்யறதுல இருந்து, எல்லா வேலையும் பூக்கட்டுறதுல இருந்து எல்லாம் செய்யுது. அப்ப முந்தின நாள், திருமணத்துக்கு முந்தின நாள் சொந்த பந்தம்லாம் ஒரு கூடத்துல ஆண்களா உட்காந்து பேசுறாங்க. அப்ப இந்த கல்யாணம்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அந்த சொந்தக்கார இளைஞன் ஒருத்தர் சென்னையில இருந்து வந்திருப்பார். அது ஒரு கிராமம். நீங்க பேசுறதெல்லாம் சரி, என்ன நியாயத்தோட நீங்க நடந்துக்கிறீங்க? இங்க தங்கச்சிக்கு திருமணம் நடக்குது, அக்காக்காரி திருமணம் ஆச்சா ஆகலையானே தெரியுங்குள்ள கணவனை இழந்தவ, அவளுக்கு ஒரு மறு திருமணம் பண்ணி வைக்க கூடாதா? இது என்ன நியாயம் அப்படின்னு அந்த இளைஞன் கேட்கிறான். சொந்தக்காரங்களாம் சொல்றாங்க, ஏன் நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கோ ஏன் அப்படிங்கிறாங்க. சரி, பெரியவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் திருமணம் பண்ணிக்கிறேன், அவ எனக்கு முறைப்பெண் தானே, நான் முடிச்சுக்கிறேன். எப்பா இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, வாயை கழுவு, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அடுக்காது, பெசாம கடன் எல்லாரும் திட்டிடுறாங்க. சரின்னு எல்லாம் வெளியில போன உடனே இவன் அப்படியே மெதுவா வர்றான். அந்த பொண்ணு வாசல் கிட்ட நின்று, எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. இல்லை நான் சும்மாலாம் பேசல, மனசார தான் சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என்னுடைய முறைப்பெண் தான், நாளைக்கு திருமண ஊர்வலத்துல உன் கையில ஒரு ரோஜாப்பூ கொண்டு வா, என்னை உனக்கு பிடிச்சிருந்தா ரோஜாப்பூ கொண்டு வா, நாளைக்கு இரவு யாருக்கும் தெரியாம நான் உன்னைய சென்னைக்கு அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், திருமணம் முடிஞ்சு ஊருக்கு வந்தா கண்டிப்பா அவங்க நம்மளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், உனக்கு என்னை பிடிக்கலன்னு நீ சும்மா வந்துரு அப்படின்னு ஒரு லெட்டர்ல எழுதி அவன் கையில கொடுத்துட்டு போறான். ஒரு கடிதத்துல எழுதி கொடுத்துட்டு போனான். இதுல என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியாது, ஏன்னா அவளுக்கு தான் படிக்க தெரியாது. 5 வயசுலேயே கல்யாணம் ஆகி 7 வயசுல விதவை ஆயிட்டான். அந்த கடிதத்தை யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியல. கடிதத்தை அவன் பாட்டுக்கு எழுதி கையில கொடுத்துட்டு போயிட்டான். மறுநாள் திருமண ஊர்வலம் நடக்குது, இவ பாட்டுக்கு போறா. இப்ப அவன் பாக்குறான், நம்ம மேல இவளுக்கு விருப்பம் இல்லை போலன்ட்டு அவன் அன்னைக்கு இரவே ஊருக்கு கிளம்பி போயிடுறான். இப்ப இந்த பொண்ணு இந்த கடிதத்தை படிக்கணுமே, இதுக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட வந்து, அப்பா என் வாழ்க்கையை தான் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டீங்க, எனக்கு படிப்பாவது சொல்லி கொடுங்க, என்னை படிக்கவாது வைங்கன்னு ரொம்ப கெஞ்சி கதறி அழுதவனே படிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு படிச்சு 1 வருஷம் கழிச்சு இந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கிறான். பார்த்தா, நீ கையில ரோஜாவோட வந்தேன்னா உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், நான் அழைச்சிட்டு போறேன்னு அதுல எழுதியிருக்கு. இந்த பொண்ணு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்குது. இப்போ இந்த கதையை இந்த மேடம் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் பதட்டம் ஆயிட்டாங்க. அச்சுச்சோ மேடம், அப்புறம் என்ன மேடம் ஆச்சு, அப்போ என்ன ஆச்சு, அந்த அம்மா என்ன ஆனாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த அம்மா மேற்கொண்டு படிச்சு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு, நமக்கு வந்த நிலைமை மற்ற பெண்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பெண்கள் கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய கதையை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா. கல்வியின் அருமை பற்றி எழுதப்பட்ட ஒரு கதை. இந்த கதையை நான் ஒரு கல்லூரியில சொன்ன உடனே அன்னைக்கு இரவு அந்த கல்லூரியில் உள்ள ஒரு ஹெச்ஓடி மேடம் எனக்கு ஒரு கதை அனுப்புனாங்க. நீங்க ஆண்கள் கல்லூரியில பேச போனீங்கன்னா கல்வியின் அருமை பத்தி இந்த கதையை சொல்லுங்கன்னு எனக்கு ஒன்று அனுப்புனாங்க. அது ரொம்ப நல்ல கதையா இருந்தது. அது எழுத்தாளர் யாருன்னே தெரில. அது என்ன கதை அப்படின்னா, ஒரு 3வது வருஷம் ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு மாணவன் ஒரு மாணவியை காதலிக்கிறான். அந்த காலத்து டீசெண்டான காதல். அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு புக்கில் காதல் கடிதம் வச்சு கொடுக்குறான். நான் உன்னைய விரும்புகிறேன், நீ என்னை விரும்பினேன்னா நாளைக்கு மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு வா, நான் புரிஞ்சுக்கிறேன், கல்லூரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு வேலையும் தேடிட்டு உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு முறைப்படி பெண் கேட்டு வர்றேன், என்னை பிடிச்சிருந்தா நீ மஞ்சள் சுடிதார் போட்டு வா, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி புக்கை கொடுத்து விட்டுறான். மறுநாள் அந்த பொண்ணு வர்றா. இவன் ஆர்வமாக பார்க்குறான், சிவப்பு கலர் சுடிதார் போட்டு வந்திருக்கா. உனக்கு அப்படியே இதயமே உடஞ்சி நொறுங்கிருது. இந்தாங்க உங்கள் புக்குன்னு கொடுத்துட்டு போயிடுறான். அந்த புத்தகத்தை தூக்கி என்கிட்ட ஒரு ஓரத்தில் போட்டுறான். காலங்கள் ஓடுகிறது. கல்யாணம் அவங்கவுங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க. 10 வருஷம் கழிச்சு இவன் வீட்டில் இருக்கிற புத்தகத்தை எல்லாம் நீட் பண்ணும்போது இந்த புத்தகத்தை பிரிக்கிறான். உள்ள ஒரு கடிதம் இருந்திருக்கு. எடுத்து பிரிச்சு பார்த்தா அதுல அந்த பொண்ணு எழுதின கடிதம் இருக்கு. என்கிட்ட மஞ்சள் சுடிதார் இல்லாததால் சிவப்பு சுடிதார் போட்டு வருகிறேன், எனக்கும் உங்களை ரொம்ப பிடித்திருக்கிறது. இதை எப்ப பார்க்கறான்? 10 வருஷம் கழிச்சு பார்க்கறான். இப்ப அதுக்கு நீதின்னு போட்டிருக்கு. மாணவர்கள் அவ்வப்போது பாட புத்தகத்தை புரட்டி பார்க்கவும். இது ஆண்கள் கல்விக்கு ஒரு இன்றியமையாததா வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு அவங்க அனுப்புனாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த கல்வி என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவைப்பட்டதாக இருக்கிறது. இன்றைய இளைய தலைமுறை மொபைல் போனுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை மூடிக்கொள்ளாமல் கொஞ்சம் புத்தகத்தை விரித்து படித்தால் ஒருவேளை உங்க வாழ்க்கைக்கான எதிர்காலம் அதில் இருக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் சொல்லி, தாகூர் அவர்கள் ஒரு நாள் ஒரு நல்ல முழு நிலவு நாள்
நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு படகு வீட்டில் உட்காந்து உள்ள மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஜன்னல்லாம் பூட்டிட்டு ஒரு அழகியல் தத்துவம் சார்ந்த ஒரு புத்தகத்தை படித்து குறிப்பெடுத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு மைண்டே ஓடலை, ஒரு சிக்கலான புத்தகம் அது. அந்த அழகியலை அவரால் உணரவே முடியலை. ரொம்ப களைப்பாயிடுது. சோர்வான உடனே அந்த மெழுகுவர்த்தியை ஊதிட்டு ஜன்னலை திறக்கிறார். முழு நிலவு ஒளி அப்படி பளீர்னு உள்ள வருது. அப்படியே பளிச்சுன்னு அந்த படகு வீடு அப்படியே ஜொலிக்குது. கதவை திறந்துட்டு வெளியில பார்த்தா முழு நிலவு அப்படியே பால் பொங்க அவர் மேல பொங்கி எழுகிறது. உடனே தான் அவர் உள்ள ஓடி வந்து எழுத தொடங்குகிறார். இவ்வளவு நேரம் இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை ஒரு சின்ன மெழுகுவர்த்தி மறைத்து கொண்டிருந்தது. அந்த சின்ன மெழுகுவர்த்தியை அணைத்தவுடன் இவ்வளவு பெரிய நிலவு என்னை தழுவி கொண்டது. எப்போது ஒருவன் சின்னஞ்சிறிய இன்பங்களில் தன்னை இழந்து விடுகிறானோ அவனுக்கு பேரின்பம் கிடைக்காமல் போய்விடும் என்று தாகூர் அதில் பதிவு செய்தார். இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயமும் இந்த மொபைல் என்கின்ற சிற்றின்பத்தில் மூழ்கி இலக்கியம் என்கின்ற பேரின்பத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் இந்த புத்தகத்தின் பக்கம் வந்தால் உங்க வாழ்க்கையை வசீகரிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த கதைகளிலும் கவிதைகளிலும் ஒளிந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த தலைப்பை பட்டிமன்றத்தின் தலைப்பாக எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி, இலக்கியம் நாவல்களாக, குறுநாவலாக, கட்டுரையாக, கதைகளாக, கவிதைகளாக இன்றைக்கு நம் கையில் கிடைத்திருக்கிறது. அதுல 2 வடிவத்தை நாங்க இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறோம். ஒன்று சிறுகதை, இன்னொன்று புதுக்கவிதை. கதை நம்ம வாழ்க்கையில கதை கேட்டே வளர்ந்த ஒரு தலைமுறை. நம்மலாம் போன தலைமுறை எல்லாருமே கதை கேட்டு தான் வளர்ந்துருப்போம். நம்ம பாட்டி கிட்ட, தாத்தா கிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட. இப்ப கணவர்கிட்ட கதை கேட்குறோம். 8 மணிக்கு வர வேண்டியவர் 10 மணிக்கு வந்தாருன்னா பல 100 கதைகள் சொல்வார். சரி, இன்னைக்கு ஏதாவது புது கதையா ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அன்னைக்கு நாம கேட்ட கதைகள் இருக்கு இல்லையா, இன்னைக்கும் பசுமையா நம்ம மனதில் ஒரு நீதி கதைகளாக நிலை கொண்டு இருக்கிறது. நம்ம ஊர்ல தாங்க ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, உலகத்தின் சின்ன கதையும் இங்கதான் இருக்கு, உலகத்தின் பெரிய கதையும் இங்கதான் இருக்கு. நீங்க பாருங்க, மகாபாரதத்துல 300க்கும் மேற்பட்ட கிளைக்கதைகளே இருக்கும். மெயின் சப்ஜெக்டே விட்டுட்டு நீங்க பார்த்தா கூட 300 கிளைக்கதைகள் உள்ள ஒரு பெரிய நாவல் என்றால் அது நம்முடைய இந்திய தேசத்தில் தோன்றிய மகாபாரதம் தான் உலகத்துல ரொம்ப பெரிய ஒரு கதை. அதே மாதிரி சின்னஞ்சிறிய கதையும் நம்ம ஊர்ல தான் பிறந்தது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா, ஒரு ஊர்ல ஒரு நரியாம் அதோட சரியாம். இதுதான் சின்னஞ்சிறிய கதை. இதுக்கு அர்த்தம்லாம் இல்லாம இல்ல. ஒரு ஊர்ல நரி மாதிரி தந்திரம் செய்யற ஒருத்தன் இருந்தான்னு வைங்க, அதோட அந்த ஊரு சரியா போயிடும். இப்போ ஒத்த வரிக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவத்தை வைக்க முடியும், மிகப்பெரிய நாவல்லையும் வாழ்க்கையின் எல்லா தத்துவத்தையும் வைக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய படைப்பாளிகள். வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி என்கின்ற ஒரு இலக்கியவாதியாக இருந்திருக்கிறார்கள். இந்த கதை படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னா, சமீபத்தில் ரத்தன் டாட்டா அவர்கள் இறந்து போனார்கள். அப்ப அவரை பத்தி ஒரு கட்டுரை தி ஹிந்துல வந்திருந்தது. அதுல சொல்லியிருக்கிறாங்க, சின்ன வயசுல இவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க. பாட்டியிடம் தான் இவர் வளர்ந்திருக்கிறார். ரத்தன் டாட்டாட்ட அவங்க பாட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க, வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆணவம் இல்லாமல் கண்ணியமாக, நேர்மையாக, ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று அவங்க பாட்டி நிறைய கதைகள் சொல்லி இருக்கிறார்கள். அதனாலதான் ஏழை மக்களுக்கும் எல்லா வசதிகளும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக விலை குறைந்த நானோ காரை கூட அவர் உருவாக்கினார் என்று சொல்வார்கள். இப்ப சின்ன வயதில் நாம உள்வாங்குகிற விஷயம் இந்த சமூகத்துக்கே பயனுள்ள ஒன்றாக மாறும் என்றால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கதையோ கவிதையோ ஒளிந்திருக்கிறது. வாவேசு அவர்கள் எழுதுனதுதான் முதல் சிறுகதைன்னு நம்ம தமிழ் இலக்கியத்துல சொல்லுவாங்க. அம்மணியம்மாள் எழுதுனதும் அதே காலத்துல முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லப்படுது. பாரதியார் எழுதியிருக்கிறார். அப்படி நிறைய சிறுகதை தன்னுடைய வடிவத்தை மாத்தி 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 இன்னைக்கு குறுங்கதை வடிவத்துல கூட வந்துருச்சு. அதே மாதிரி கவிதையும் செய்யுள்களாக இருந்து, நாலடியாராக, திரிகடிகமாக, குரட்பாவாக இருந்து இன்னைக்கு 3 அடி ஹைக்கூ வரைக்கும் தன்னை பலவிதங்களில் மாற்றி இருக்கிறது. இந்த 2ல எது அடுத்த தலைமுறையை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு பேசுவதற்கு அழகா 6 அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க. சிறுகதை தாங்க எங்களுடைய இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசுவதற்கு 3 பேர் வந்திருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, புது கவிதை தான் நச்சுன்னு இருக்கும் அப்படின்னு பேசுறதுக்கு இங்க 3 பேர் வந்திருக்கிறாங்க. சிறுகதைங்கிற அணியை தொடங்கி வைக்க நம்முடைய அன்பிற்கினிய பேராசிரியை முதல்வர் அம்மா திருமதி ஜெயமேரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க இருங்க அவசரப்படாங்க, இப்பதான் அறிமுகப்படுத்துறோம். அவங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா புத்தக திருவிழாவையும் தொகுத்து வழங்குகிற மிகப்பெரிய பணியில் அவங்க தான் இருப்பாங்க. தூத்துக்குடி போனாலும் அவங்க தான் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் அவங்கள கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். எங்கள் கண்ட்ரோலில் தான் மேடம் நீங்கள் இன்றைக்கி பேசணும் அப்படின்னு அவங்கள பிடிச்சி இங்கே உட்கார வச்சாச்சு. ஏன்னா அவங்க நிறைய மாணவிகளுக்கு கதை சொல்லியிருப்பாங்கல்ல,
அங்கே 1 மணி நேரம் சொன்ன கதையை இங்கே எங்களுக்கு 7 நிமிஷத்தில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு மேடத்துக்கு ஒரு பெரிய டாஸ்க் பிக் பாஸில் வர்ற மாதிரி கொடுத்துருக்குறோம். எங்களுடைய தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவங்க தலைமையில் கூட இதே மண்ணில் அவர்கள் பேசி ரொம்ப நல்லா பேசுனீங்க அப்படின்னு ஐயா அவர்களால் பாராட்டு பெற்றவர் நம்முடைய ஜெயமேரி மேடம் அவர்கள். நல்லாவே கைத்தட்டலாம், உங்கள் மண்ணை சேர்ந்தவங்க. எங்கள் உள்ளூர்லேருந்து 2 பேர் கண்டிப்பாக போடணும்னு எங்களுடைய தோழர் நாரும்புநாதன் அவர்கள் சொல்லி 2 பேர் இந்த மேடையில் வந்து இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே அணிக்கு அணி சேர்க்க எங்களுடைய அன்பிற்கினிய தங்கை கபிலா விசாலாட்சி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள ஒரு வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. தமிழ் பேச்சு உயிர் மூச்சில் இம் அப்படின்னு அந்த ஒற்றை எழுத்தை வச்சு ஊர் முழுக்க உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனவங்கன்னா அது கபிலாவாக தான் இருக்கும். நம்ம உயிரை கொடுத்து 1.5 மணி நேரம் பேசி இன்னும் ஃபேமஸ் ஆகலை. அவங்க அப்படின்னாங்க, முடிஞ்சு போச்சு, அப்படின்ட்டாங்க ஊரே. அந்த அளவுக்கு மக்கள் மனதில் இடம் பிடித்த கபிலா விசாலாட்சி அவர்கள் சிறுகதை தாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கணும். அவங்களுக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கிறார், ஒரு பையன். அந்த பையன்கிட்ட கதை சொல்லி பழகினதுனால அதே மாதிரி நம்மளுக்கும் கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. அதே அணியை நிறைவு செய்ய எங்களுடைய அன்பு சகோதரர் பேரறிஞர் தமிழறிஞர் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள், பட்டிமன்ற அறிஞர் ராஜா சார் அவர்கள், பாரதி பாஸ்கர் மேடம் அவர்களோடெல்லாம் மேடையில் பேசுகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பெற்ற எங்கள் அன்பிற்கினிய ராஜ்குமார் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க ஆங்கில ஆசிரியர். எந்த பையனும் கதையும் கேட்க மாட்டான், கவிதையும் கேட்க மாட்டான். அந்த துயரம் தாங்காம தான் நான் நெல்லை மண்ணிலையாவது வந்து கதை சொல்றேன்னு எங்க ஐயா வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேரும் சிறுகதையே அப்படின்னு பேச வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா சிறுகதையை பற்றி பட்டிமன்றத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள பேசுறதுக்கே ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு இந்த 3 பேருக்கு இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை பாராட்டுகளாக வழங்கி இவங்க 3 பேரும் செல்லம் போல அப்படி ஆளுக்கு ஒரு கவிதையை தூக்கிட்டு வந்து நச்சுன்னு எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு அழகா வந்துருக்குறாங்க. அந்த அணியை தொடங்கி வைக்க எங்களுடைய அன்பு சகோதரி கடையத்திலிருந்து ராஜராஜேஸ்வரி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவங்க பிறந்தது இதே நெல்லை மண் தான். திருமணமாகி போனது கடையம். கடையம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஊர். ஏன்னா பாரதிக்கே பொண்ணு கொடுத்த ஊர். அந்த ஊருக்கு இந்த பொண்ணை கொடுத்துருக்காங்க. நெல்லை மண்ணில் இருந்து சரி ஒரு பரிமாற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அங்கேருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. புது கவிதை தான் அப்படின்னு பேச அவங்களுக்கு அணி சேர்க்க அக்ஷயா லோகேஷ் அவர்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லுவாங்கல்ல, சோழ நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். பெரிய கோபுரம்லாம் நல்லா இருக்கலாமா? சரி, ரைட்டு. அந்த அணியை நிறைவு செய்ய நீங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும் அவரை பார்த்துருப்பீங்க. எங்களுடைய அன்பு தம்பி இன்றைக்கு எல்லா தமிழறிஞர்களுடைய மேடையிலும் பங்கேற்கக்கூடிய சிவசதீஷ் அவர்கள், டாக்டர் சிவசதீஷ். தமிழில் அவர் PhD முடிச்சிருக்கிறார். சென்னையில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் பேராசிரியராக இருக்கிறார். ரொம்ப அருமையாக பேசுவார். வந்த உடனே காந்திமதி அம்மன் கோயிலுக்கு போய் பட்டையெல்லாம் போட்டு சொக்கநாதர், பலபட்டடை சொக்கநாதர் பாடல்கள் எல்லாம் பாடி இன்னைக்கு இந்த மேடையில் ஏதாவது பாடல் இயற்றினாலும் ஏற்றுவார். சமீபத்தில் தான் திருமணமானவர். பல மேடைகளில் பொண்ணு தேடிக்கிட்டே இருந்தார். பிறகு ஒரு வழியாக அவர் சொந்த மண்ணிலே பொண்ணு கிடச்சி இன்னைக்கு திருமணமாகி வந்து உட்காந்துருக்கிறார். ஆமாம், இருட்டுக்கடை அல்வாவையும் பார்சல் வாங்கிட்டீங்களப்பா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வாங்காட்டாலும் தருவாங்க, தோழர் தருவாங்க. அதனால் அவருக்கு மட்டும் நீங்கள் தர வேண்டாம் தோழர், மீதி இருக்கிற 6 பேருக்கு தந்தால் போதும். அதனால் இப்போ பட்டிமன்றம் தொடங்குகிறது. இளைய தலைமுறையை அதிகம் ஈர்ப்பது சிறுகதைகளே என்று சுருக்கமாக பேசுவதற்கு ஜெயமேரி மேடம் அவர்கள் உற்சாகமான கைதட்டலோடு வருகிறார். எப்போதும் நடுநிலை நிற்கும் நடுவர் அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கின்ற இலக்கிய வழக்கறிஞர்கள் அனைவருக்கும், இந்த பட்டிமன்றத்தை கண்டு ரசிக்க வந்துள்ள ஆன்றோர் சான்றோர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தில் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு பிள்ளை மட்டும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த அம்மாவை ஈர்க்கும். நாங்கள் ஆசிரியராக இருக்கிறோம். ஒரு வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் படித்தாலும் ஓரிரு மாணவர்கள் மட்டுமே அந்த ஆசிரியர்களை ஈர்ப்பார்கள். அதே மாதிரி தான் கதை, கவிதை, நாடகம், கட்டுரை எதுவானாலும் சரி, இந்த தமிழ் குடும்பத்தில் சிறுகதை என்பது இளைஞர்கள் மட்டுமல்ல அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒன்று என்பதால் கண்டிப்பாக நடுவர் அவர்களுக்கு இது தெளிவாக புரிந்திருக்கும்.
இந்த நெல்லையை சேர்ந்த நிறைய சாகித்ய அகாடமி விருதாளர்கள் இருக்காங்க. அதுல நம்ம எழுத்தாளர் ஆதவன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு முதலில் இரவு வரும், அதிலிருந்து ஒரு சிறுகதையை எடுக்கவா, இல்லைன்னா எழுத்தாளர் அழகிரி சாமி அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பான அன்பளிப்பு அதிலிருந்து ஒரு சிறுகதையை எடுக்கவா, இல்லைன்னா எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பான ஒரு சிறு இசை இதிலிருந்து ஒரு சிறுகதையை எடுக்கவா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் எனக்கு இருந்தது. கடைசியில ஒரு சாமானியமான ஒரு ஒரு மற்ற மக்கள் மத்தியில பிரபலமாகாத ஒரு சாமானியனுடைய ஒரு சிறுகதையை எடுத்து இந்த நேரத்தில் சொன்னா எளிதா இருக்கும். ஏன் பெரியவர்களுடைய சிறுகதையை எடுக்கலன்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நடுவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க குறித்த நேரத்திற்குள்ளாக முடிக்கணும்னு. அதற்குள்ளாக அந்த சிறுகதைகளை சொல்வது கடினம் என்பதால் ஒரு சாமானியனுடைய சிறுகதையை எடுக்கலாம்னு நினைச்சிட்டேன். சரி, முதல்ல அமிர்தம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு சிறுகதையை சொல்ல போறேன். நீங்க அமிர்தம்னு உடனே யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நான் ஐஐடியில வேலை பார்க்கல, நான் ஒரு டிடிஐ ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தினுடைய முதல்வர். அதனால நான் சொல்லக்கூடிய அமிர்தம் என்னன்றது என்னுடைய சிறுகதை முடிவில் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஜலஜான ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில இருந்து அந்த பெண்ணை பார்ப்பதற்காக வாராங்க. உடனே அந்த அம்மா மகளை அழைத்து சொல்றாங்க, அம்மா உன்னை இன்னைக்கு பெண் பார்க்கிற வாராங்க. மாப்பிள்ளை வீட்டில இருந்து 6 பேர் வர்றதுக்கு இருக்கிறாங்க. இந்த 6 பேரையும் நாம சிறப்பாக கவனிக்கணும். காஃபி தவிர எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர்களுக்கு நம்ம நல்ல காஃபி தயார் செய்து அவர்களை வரவேற்று அதன் மூலமாக அவர்களை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி அவர்களுக்கு இந்த உன்னை பிடிக்கும்படி செய்ய வேணும்னு சொல்லிட்டு நல்ல காஃபி கோட்டையை வாங்கி அருமையான திக்கான ஒரு பாலில் காஃபி தயாரித்து 6 டம்ளர்ல ஊற்றி மகள்கிட்ட சொல்றாங்க, இந்த காஃபியை எடுத்துக்கிட்டு நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி நல்ல சிரிப்போட கொடுன்னு சொல்றாங்க. 6 டம்ளர்ல உள்ள காஃபியை எடுத்துக்கிட்டு இந்த மகளும் பின்னாடி தொடர்ந்து போய் மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அந்த காஃபியை பரிமாறினாங்க. குடிச்சு முடிச்ச உடனேயே மாப்பிள்ளை சொன்னாரு, இது அமிர்தம் போல இருக்குன்னு உற்சாகமா சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே கூட இருக்கிற மாப்பிள்ளை வீட்டார் எல்லாரும் சேர்ந்து காஃபி ரொம்ப அருமையா இருந்ததுன்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அடுப்பங்கரைக்குள்ளாக அம்மா உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு டம்ளர்ல காஃபி மீதம் இருக்குது. அதை பார்த்த உடனே அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. மகள்கிட்ட கேட்குறாங்க, 6 டம்ளர் காஃபி வச்சேனே, 1 டம்ளர் காஃபி இங்க மீதம் இருக்குது, இது யாருக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்ட உடனே அந்த மகள் உடனே சொன்னா, வெட்கத்தோடு சொன்னா, அம்மா இது வேற ஒன்றும் இல்லை, நீங்க சொன்னீங்க பெரிய ஒரு வசதி படைத்த ஒரு மாப்பிள்ளை கஷ்டமே தெரியாம வளர்ந்தேன்னு சொன்னீங்க. அந்த மாப்பிள்ளை அவருக்கு நான் ஒரு மனைவி கையில கொடுக்கக்கூடிய எந்த பொருளானாலும் அதுதான் சிறப்பா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவரா இருக்கணுங்கிறதுக்காக பழைய சாத தண்ணியில கொஞ்சம் உப்பும் மோரு கலந்து கொடுத்தேன், அதை குடிச்சிட்டு தான் அந்த மனுஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னு அவ சொல்லி மணவாளனை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியாக அவ வச்சு அந்த டெஸ்ட்டை பார்க்கும்போது இதை விட எளிமையாக ஒரு சிறுகதை மூலமாகத்தானே இளைஞர்களை கவர முடியும். இதை ஒரு கவிதையில சொன்னா புரியும். கல்யாணத்துக்கு நீங்க இப்படித்தான் கொடுத்தீங்களா மேடம்? நான் காஃபியே கொடுக்கல, மாப்பிள்ளையும் சரியா பார்க்கல. ஆனா அது ஒரு சோக கதை, இந்த நேரத்துல அதை சொல்ல வேண்டாம். சந்தோஷ கதையை மட்டும் சொல்லுங்க. ஆமா ஆமா, ஏற்கனவே எல்லாரும் சோக கதையில தான் இருக்கிறோம். அடுத்து நீங்க சொன்னீங்க, அம்மா ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், சிலப்பதிகாரமாகட்டும் எல்லாமே நிறைய குட்டி குட்டி கதைகள் உள்ளதுதான். மகாபாரதத்துல ஒரு சிறுகதை தொகுப்புனே சொல்லலாம். இப்போ இந்த மகாபாரத கதையை நீங்க செய்யுளா ஒரு வகுப்பறையில நீங்க நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, மாணவர்கள் அத்தனை பேரும் தெரிச்சு ஓடி போயிருவான். ஆனா இதை நீங்க கதையா சொன்னீங்கன்னா முழிச்சு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு வகுப்பறையில ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் வெளியே வந்தாங்க. வரும்போது அவங்க முகத்தை பார்த்தேன், 1 லிட்டர் விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி வந்தாங்க. எனக்கு பயங்கர ஷாக். அதை சொல்லிட்டு ஏன் முகத்தை பாக்குறீங்க? இல்ல அப்படியா இருக்கு? இல்ல, உங்ககிட்ட அந்த கதையை நான் சுவாரஸ்யமா சொல்றேன். உடனே வெளியில வந்த உடனே அந்த ஆசிரியரை பார்த்து கேட்டேன், என்னமா உள்ள போயிட்டு இப்படி விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி வாரீங்களேன்னு கேட்ட உடனே அந்த ஆசிரியர் சொன்ன முதல் வார்த்தை, செய்யுள் நடத்திட்டு வாரேன், இந்த பிள்ளைங்க எல்லாம் தூங்கி இப்படி தூங்கி விழுதுன்னு. சரி, அடுத்து என்னுடைய அவர்
நான் உள்ள போனேன். என்னுடைய வேலையை வகும்போது நான் வந்து பாடம் நடத்துறேன். கிட்டத்தட்ட ரத்தம் கத்திச்சாகாத அளவுக்கு கத்தி கத்தி பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். திடீர்னு நான் மாணவர்களை நல்லா உற்று நோக்கி பார்க்கும் போது தான் தெரியுது, அத்தனை பேரும் ஏதோ ஒரு பெரிய அந்த விஷவாயு தாக்கின மாதிரியும் ஏதோ நுண்கிருமிகள் தாக்கின மாதிரியும் பொத்து பொத்துன்னு தூங்கி விழ ரெடியா இருக்காங்க. பார்த்தேன், இனிமே பாடத்தை தொடர்ந்து நடத்தினா நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ஒரு குட்டி கதையை சொல்லி ஆரம்பிச்ச உடனே அதிகமா இல்ல, அதனாலதான் அவளுக்கு தெரியும். குட்டி குட்டி கதையா சொல்ல ஆரம்பிச்ச உடனே பிள்ளைங்கள்லாம் முழிச்சு உட்கார்ந்து பார்த்தாங்க பாருங்க. இதுவே நாம சிறுகதை மாணவர்களை ஈர்க்கும் என்பதற்கு உதாரணம். ஏன்னா கதை சொல்றது வந்து நீங்க சொன்ன மாதிரியே அந்த காலத்து பெருசுங்க மட்டும் இல்லை, இந்த காலத்து சிறுசுகளுக்கும் பிடிக்கும். அதுலயும் சிறுகதை. ஏன்னா இப்ப வந்து 2K கிட்ஸ் 2020 மேட்ச் பாக்குற இந்த 2K கிட்ஸ்க்கு சிறுகதை கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு நியாயம்னு ஒரு சிறுகதை படித்தேன். இது வந்து TN முரளிதரன் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இது வந்து ஒரு பக்க சிறுகதை தான். இதை நான் ஒரு 1-2 வரிகளில் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு பேருந்து நிலையம் நிற்கிது. அந்த பேருந்து நிலையத்தில் நிறைய பேர் கூடி நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரமாக எந்த பேருந்தும் நிற்கலை. அப்போ ஒரு பெரியவர் சொல்கிறாரு, கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பக்கத்தில் இருந்த இன்னொரு பெரியவர் சொன்னார், இல்லை இதில் வந்து வெள்ளை போர்டு போட்டு வர்ற பஸ்ஸு கண்டிப்பாக நிற்காது, நிற்கும், மஞ்சள் போர்டு போட்ட பஸ்ஸு வந்து நிற்காது. வர்றதெல்லாம் மஞ்சள் போர்டு பஸ்ஸாக போயிட்டு இருந்ததுன்னா நம்ம எப்போ அலுவலகத்துக்கு போனோன்னு அந்த பெரியவர் மீண்டும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு மஞ்சள் போர்டு போட்ட பஸ் வருது. அது வந்து நின்று அங்கே இருக்கிற பயணிகளை ஏற்றிட்டு போகுது. இன்னும் நல்ல மனுஷன் போல இருக்கு, ஏற்றிக்கிட்டு போறாரு. போற வழியில ஒவ்வொரு நிறுத்தமா நின்று அங்க இருக்கக்கூடிய பிரயாணிகளை ஏற்றிக்கிட்டே போறாரு. அப்போ உள்ளுக்குள்ள பஸ்ஸுக்குள்ள இருக்கும்போது ஒரு சத்தமாவே மிக அதிகமான சத்தத்தோட ஒரு குரல் ஒலிக்குது. என்னன்னு பார்த்தா, இப்படி ஒவ்வொரு நிறுத்தமும் நிறுத்தி ஏற்றிட்டு போனா நேரத்துக்கு நாங்க அலுவலகம் போக முடியாது. இது மஞ்சள் போர்டு போட்ட பஸ்ஸு தானே, இந்த பஸ்ஸில் அதிகமாக காசும் நீங்க வாங்குறீங்க தானே, அப்புறம் ஏன் ஒவ்வொரு நிறுத்தத்திலையும் நிறுத்தி போறீங்கன்னு ஒரு குரல் ஓங்கி ஒலிக்குது. குரல் வந்த திசையை நோக்கி எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. பார்த்தா பேருந்து நிலையத்தில் நின்று பஸ் நிக்கலன்னு எந்த பெரியவர் சத்தம் போட்டாரோ அதே பெரியவர் பேருந்துக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் பஸ்ஸை நிறுத்தினதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெளிவா புரியும். எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாயம் வச்சிருப்போம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்போம். இதை வந்து ஒரு சின்ன ஒரு பக்க கதையின் மூலமாக மாணவர்களிடையே சொல்லும்போது, இளைஞர்களிடையே சொல்லும்போது அது கண்டிப்பாக ஈர்க்கத்தான் செய்யும். அடுத்ததாக இந்த புத்தக திருவிழாவினுடைய துவக்க நாளில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. 5 புத்தகங்கள் வெளியிட்டார்கள். அதில் 2 புத்தகங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு ஒன்று, இன்னொன்று ஆசிரியர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு. மாணவர்களுடைய சிறுகதை தொகுப்பு என்ன, கதை சொல்ல போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் தீர்ப்பு வழங்குறதுக்கு இது நான் ஒரு உதாரணமாக சொல்லிட்டேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடம் 5 நிமிடம்னு ஒரு சிறுகதை தொகுப்பு ஆசிரியர்கள் எழுதினது. ஆசிரியர்களுக்கு இளைஞர்களை பல்ஸ் பார்க்க தெரியும், அவர்களுக்கு தெரியுது எந்த விஷயத்தையும் கதை வடிவில் சொன்னால் புரியும்னு. அப்போ மாணவர்களோ இளைஞர்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக கதை வடிவில் சொன்னால் ஈர்க்கும் என்பது நமக்கும் தெரியணும். அடுத்து புது கவிதைகளுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல, எல்லாம் அவங்களும் நாங்களும் அங்காளி பங்காளி தான், எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். நாங்க புது கவிதைகளை குறை சொல்லவும் நாங்க வரல. சிறுகதை தான் அதிகம் ஈர்க்கும் அப்படிங்கிறத நாங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும், பதிவிருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்க வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லிக்க விரும்புறோம். புது கதைகள், அதாவது புது கவிதைகள் படிக்க பிடிக்கும், ஆனா சிறுகதைகள் படிச்ச உடனேயே பிடிக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டு படிக்கட்டு. லிஃப்ட்டுனா ஒரே நிமிஷத்துல நம்ம எங்க போகணுமோ போகலாம், ஈஸியா புரிஞ்சிடும். படிக்கட்டு ஒரு ஸ்டெப்பாக தான் போகணும். சிறுகதைகள் எளிமையானவை, எளிதில் புரியக்கூடியவை, அதனால இளைஞர்களை எளிதில் ஈர்க்கக்கூடியவை. ஆனா கவிதைகளுக்கு அப்படி கிடையாது. அதுல ஒரு வார்த்தை நயம் இருக்கும், அதுல வரியையோ ஒரு வார்த்தைகளையோ நீங்க மாத்தி போட்டுட்டீங்கன்னா அதோட அழகு குறையும், அதோட பொருள் குறையும். அதனால சிறுகதை அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணா நீங்க படிச்சுட்டு கருத்தை மட்டும் கரெக்டா வச்சுக்கிட்டு அந்த கதையை நீங்க தெளிவா சொல்லிடலாம். ஆனா கவிதைகளுக்கு அப்படி கிடையாது. கண்ணு இருக்கிற இடத்துல கண்ணு இருக்கணும், மூக்கு இருக்கிற இடத்துல மூக்கு இருக்கணும். மாத்தி சொன்னீங்கன்னு வைங்களேன், அது எப்படி இருக்கணும் நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதான். சிறுகதைகள் சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், ரசிக்க வைக்கும், அதனால அது ஈர்க்கும்.
அதே மாதிரி இந்த சிலரிடம் நம்ம எப்பயாச்சும் ஒரு தடவை நம்ம நின்று என்ன ஆச்சுன்னு ஒரே நிமிஷத்துல முடிச்சிட, என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க, கதையா விட ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே சாட்சி தான். எல்லாருக்கும் கதை பிடிக்கும், அது சிறுகதை பிடிக்கும்னு. சிறுகதைகள் என்னன்னா ஒரு ஒரு பொருள் மாறாம இருந்தாலே போதும். ஆனா கவிதைகளுக்கு அப்படி அவசியம் இல்லை. கண்டிப்பாக அதுக்கு ஒரு வார்த்தையும் வரியும் மிக மிக முக்கியம். சோறு பிடிக்குமா சப்பாத்தி பிடிக்குமான்னு கேட்டா நிறைய பேர் சொல்றது சோறு தான். அதுக்கு சோறு மாதிரி தான் சிறுகதைகள். கவிதைகள் சப்பாத்தி மாதிரி. அதே மாதிரி சிறுகதை வாசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து சிறுகதைகள் பிடிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு கவிதைகள் பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப சிறுகதை முதல் படி, கவிதைகள் அடுத்த படி. பெயரிலேயே கவிதை இருக்குன்னா அடுத்த குரூப் ஏதாவது உங்களை ஐஸ் வச்சு ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு தீர்ப்பா மாத்தி எழுதிடக்கூடாது. புதுக்கதைகள் தான் ஈர்க்கும்னு புதுசா கதை விடுறதுக்காக, புதுசா கதை விடுறதுக்காக ஒரு முடிவோட வந்திருக்கிறேன். யார் சுருக்கமா பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் தீர்ப்பு. அப்படி புதுசா கதை விடுறதுக்காக 3 பேர் வந்திருக்காங்க. அதை பார்த்து நீங்க பயங்கி தீர்ப்பை மாத்தி எதுவும் சொல்லிடக்கூடாது. அதனால எல்லாருக்கும் பிடித்தது சிறுகதை மட்டும் இல்லை, இளைஞர்களுக்கும் பிடித்தது சிறுகதையே என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 8-9 நிமிஷத்துக்குள்ள 2 கதைகளை சொல்லி சிறுகதைக்கும் புதுக்கவிதைக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கிறதையும் கவித்துவமா சொல்வதற்கு ஜெயமேரி மேடம் அவர்களால் மட்டும்தான் முடியும். அதை அவங்க சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அழகான உதாரணம் பாருங்க. லிப்ட்ல போற மாதிரி சிறுகதை டக்குன்னு புரிஞ்சிடும். ஆனால் கவிதை என்பது ஒவ்வொரு படிக்கட்டா ஒவ்வொரு அடியா சொல்லி அதை புரிய வச்சு விளங்க வைக்கணும். ஆனா இதை குழந்தைக்கு கூட ஈஸியா சோறு ஊட்டி விடுற மாதிரி ஊட்டி விட்டுறலாம். சப்பாத்தியை பிச்சு வாயில வச்சு மெல்ல முடியாம திணற மாதிரி இந்த கவிதை அப்படின்னாங்க. ஆனா எல்லாம் சுகர் பேஷண்டா இருக்காங்க மேடம். அதனால எல்லாம் சோறை விட சப்பாத்திக்கு தான் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அருமையா சொன்னாங்க. நம்ம கதைகள் தான் நம்மளை ரொம்ப ஈர்க்கக்கூடியது. கதை கேட்டு தானே வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட வளர்ந்துச்சுன்னு நம்ம சொல்றோம். மகாபாரதத்திலேயே அந்த அபிமன்யு கதை கேட்டுத்தான் அவ்வளோ பெரிய சக்கர வியூகத்திற்குள் நுழைந்தான் அப்படிங்கிறது கதை கேட்ட நம்முடைய இந்த பூமியின் ஒரு மிகப்பெரிய அடையாளம். வீர சிவாஜி கதை கேட்டு அவங்க அம்மா சொன்ன கதையை வச்சுதான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். விவேகானந்தர் வரைக்கும் எல்லா தலைவர்களுமே கதை கேட்டு வளர்ந்தவர்கள், கதை சொல்லியவர்கள், கதை எழுதியவர்கள் என்று ரொம்ப அருமையா தொடங்கின ஜெயமேரி மேடம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை கைத்தட்டலாக கொடுத்து, இதுக்கு பதில் சொல்லணும்னா இதே மண்ணில் பிறந்த ராஜேஸ்வரி அவர்கள் புதுக்கவிதையோடு வருகிறார். வாங்கம்மா. நெல்லை படைக்கும் விவசாயிகளை மட்டுமல்ல, சொல்லை படைக்கும் படைப்பாளிகளையும் மதிக்கும் நெல்லை சீமையின் அன்பு உள்ளங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு. இன்றைய தலைமுறையை அதிகம் ஈர்ப்பது சிறுகதைகளே புதுக்கவிதைகளே. பாவம் எங்க அக்கா மேரி அக்கா வந்தாங்க, 2 கதையை சொல்றதுக்குள்ளே அவங்களுக்கு பெரிய குழப்பம். இந்த முந்திரி பருப்பு அதை கேட்ட எங்களுக்கு பெரிய குழப்பம். பாவம், கதைனாலே ரொம்ப டைம் எடுக்கும் நடுவர் அவர்களே. இன்றைய இளைய தலைமுறையினர் அப்படின்னு நீங்க ஒரு முதல்ல சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சது என்னங்க? நீங்க சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, வாட்ஸ்அப்பு. நம்ம ஒன்றும் வேண்டாம், இந்த பட்டிமன்றம் 2 மணி நேரம் வீடியோ எடுக்காங்க அப்படிதானே? இதே வீடியோவை அப்படியே 2 மணி நேரம் நம்ம நெட்ல யூடியூப்ல போட்டு விடுங்க, கேஸ்ல தான் வியூஸ் போகும். ஆனா அதே இத 30 செகண்ட் ஷார்ட் பண்ணி ஒவ்வொரு கருத்துக்களா போட்டு விடுங்க, சும்மா எம்ல வியூஸ் போய் அள்ளும்னா. இதுதான் நடுவர் அவர்களே கதைகளுக்கும் கவிதைகளுக்கும் உள்ள வித்தியாசம். எம்னா என்ன, கேனா என்னமா? மில்லியன்ஸ். ஓ, கேனா நீங்களே சொல்லிருங்களா? தௌசண்ட்ஸ். அவ்வளவுதான். ரைட். நம்ம அவ்வளவுதான். சவுண்ட் கூட வைங்க. அதுலயும் எங்க அக்கா சொன்னாங்க, சோறு மாதிரி கதைகளாம், சப்பாத்தி மாதிரி கவிதைகளாம். அது உங்களை வச்சுக்கிட்டு எப்படி சப்பாத்தின்னு சொல்லலாம்? ஒரு இட்லி மாதிரி அப்படிலாம் சொல்லலாம், லட்டு மாதிரி சொல்லலாம். அப்படிலாம் இல்ல, உடல் சுருக்கத்துக்கு எப்படி சப்பாத்தி தேவையோ அதே மாதிரி மனதினுடைய நெருக்கத்திற்கு எங்களுடைய கவிதைகள் தேவை நடுவர்களே. இதே ஒரு கவிதை தான். ஆமா. அடுத்தால லிஃப்ட் படிக்கட்டுன்னு ஒண்ணு சொன்னாங்க. லிஃப்ட் கதை மாதிரின்னு அவங்க சொன்னது உண்மைதான். ஏன்னா லிஃப்ட்டை யாரு தேர்ந்தெடுப்பாங்க? படிக்கட்டுல ஏற முடியாத வயதில் பெரியவர்கள் லிஃப்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா இளைஞர்கள் தேர்ந்தெடுப்பது படிக்கட்டுகள் போன்ற கவிதைகளை தான் அப்படிங்கறத எங்க அக்கா புரிஞ்சுக்கிடணும். சரி, இன்னைக்கு வரும்போது நீங்க லிஃப்ட்ல வந்தீங்க,
நான் உங்க கூட வந்தோம்ல நடுவர்களே, உங்களுக்கு நடக்க முடியாதுல்ல. ஓ, எனக்கு நடக்க வர முடியாதா? என்னெல்லாம் ஆசைப்படுதுக்கு பாருங்க. நம்ம இல்ல எத்தனை தடவை பெல் அடிச்சீங்க பாவு. 2 கதையை எடுக்கிறதுக்கு அந்த அக்காக்கு எவ்வளவு டைம் எடுத்து 4 பெல் அடிச்சு முடிக்க முடியல. இதுதான் கதைகள். ஆனா இளைஞர்களை அப்படி ஷார்ட்டா கொண்டு போனா அது எங்களுடைய புது கவிதைகளால தாங்க முடியும். நீங்க சொல்லுங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள நான் சொல்றேன் நடுவர்களே. இப்போ ஒரு செகண்ட் ஆயிருக்குமா நான் பேச ஆரம்பிச்சு? பேசி 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நிமிஷம் ஆயிட்டா? ஐயோ, இது எதிரணி செய்யக்கூடிய சதி நடுவர்களே. எங்க அம்மாவினுடைய பெருமையை, அம்மாவினுடைய தியாகத்தை நம்ம எத்தனையோ கவிதைகள்ல பார்த்திருப்போம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், உலகத்திலேயே வந்து விலை உயர்ந்த திரவியம், வாசனை திரவியம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விலை உயர்ந்த வாசனை திரவியம் எனக்கு தெரியாதுமா. தெரியல. என்ன தெரியுமா? குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் உழைக்கக்கூடிய தந்தைகளின் வியர்வை வாசனை தாங்க உலகத்திலேயே மிக சிறந்த வாசனை திரவியம். அந்த தந்தையினுடைய உழைப்பையும் தியாகத்தையும் பத்தி ஒரு 2 வரியில அழகா சொல்லியிருப்பாங்க பாருங்க. இனிமேல் தைப்பதற்கு வழி இல்லை என்று உறுதியான பிறகே புதிய செருப்பு கடையை நோக்கி பயணிக்கிறது அப்பாவின் பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முபாரக் என்ற கவிஞர் எழுதியிருக்காரு. இதை விட வாங்க ஒரு தந்தையின் தியாகத்திற்கு எடுத்துக்காட்டு வேணும். எங்க அம்மா இல்லாத வீட்டுல பொதுவா மூத்த பிள்ளையா பிறந்த அக்காக்கள் தான் அம்மாக்கள் அந்த குடும்ப பாரத்தையே வழி நடத்துவாங்க. அந்த அக்காக்களுடைய தியாகத்தை நம்ம கதைகள் மூலமா உணர முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்களும் கதைகளுக்கு எதிரி இல்லை பாத்தீங்களா. ஆனா கலாப்ரியா அப்படிங்கிற நம்முடைய மண்ணை சேர்ந்த ஒரு கவிஞர் அழகா சொல்லியிருப்பாங்க. கொலுவைக்கும் வீடுகளில் ஒரு குத்து சுண்டல் அதிகம் கிடைக்கும் என்று தங்கையை தூக்க முடியாமல் தூக்கி வரும் அக்கா குழந்தைகள்னு சொன்னாங்கன்னா அதுதாங்க அக்காக்களுடைய பாசம்ங்கிறது. இன்னைக்கு நம்ம எந்திரத்தனமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படிதானே? எப்பவுமே வந்து இதயங்களோட வாழ்ந்த நாம இப்ப எந்திரங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க கூட சொன்னீங்க முன்னாடிலாம் தாத்தா பாட்டி கதை சொல்லி வளர்ந்த பரம்பரைகள் நாம. ஆனா இன்னைக்கு கதை சொல்றதுக்கு வீட்டுல தாத்தா பாட்டியும் கிடையாது. புத்தகங்கள் மூலமா கதை கேட்கலன்னா புத்தகம் படிக்கிற பழக்கங்களும் குறைஞ்சுக்கிட்டே வருது நடுவர்களே. ஆனா இந்த மனுஷங்களோட வாழ்க்கை பாதி போனுக்குள்ளேயும் பாதி லோனுக்குள்ளேயும் இருக்குங்கிறத ஒரு கவிஞர் அற்புதமா சொன்னாங்க. ஏன்னா கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. இன்னொரு சொல்லுங்க. பாதி லோனுக்குள்ள கடைசி சொன்னீங்கல்ல, கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை அப்படிங்கறத. ஏன்னா இளைஞர்கள்லாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க, அப்படிதானே? நம்ம வரும்போது கூட எவ்வளவு அற்புதமா நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள் வழி நடத்திட்டு இருந்தாங்க. அவனுடைய எண்ணங்கள் இப்ப எப்படி தெரியுமா இருக்கும்? தாலி கட்டுனா நம்முடைய வாழ்க்கையே அப்படி கலர்ஃபுல்லா மாறிடும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கனவு அவன் மனசுக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட கனவுலாம் நீ காணாதப்பா. தாலி கட்டினதுக்கு அப்புறம் நிறைய கட்ட வேண்டி இருக்கும். வீட்டு லோன் கட்ட வேண்டி இருக்கும், போன் இஎம்ஐ கட்ட வேண்டி இருக்கும், கார் லோன் கட்ட வேண்டி இருக்கும், உன் நிம்மதியே பெயரும் அப்படின்னு சொல்லிட்டு யுகபாரதி அழகா ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பாங்க. நகை விற்று நிலம் விற்று நடுநடுவே கடன் பெற்று போய் சேரும் புது வீடு புரிய வைக்கும் நிம்மதி இலக்கை எளிய வழி வீடு கட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொந்த அனுபவம் மாதிரி இருக்கு. சொந்த அனுபவம் இப்பதான் வீடு கட்டின நடுவர்களே. இதெல்லாம் விட இளைஞர்களுக்கே ஒரு பிடித்தமான விஷயம் இந்த காதல் அப்படிங்கிறது. அதுலயும் வந்து லவ் ஃபெயிலியர் வந்து எங்க தம்பி மாதிரி ரொம்ப பழக்கப்பட்ட விஷயமா இருக்கும். ஏன்னா மனசை பார்த்து காதலிக்கிற குணம் ஆண் மக்களுக்கு தான் எப்பவுமே இருக்கும். ஆனா அந்த ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போன வழிய கூட, யாராவது நம்ம நேசிச்ச ஒருத்தங்க ஏமாத்திட்டு போன வழிய கூட ஒரு கவிஞர் எவ்வளவு அற்புதமா சொல்லியிருந்தாங்க தெரியுமா? வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து வெளியேறுவது போல் அவ்வளவு எளிதல்ல நேசித்த ஒருவரின் நினைவில் இருந்து வெளியேறுவது அப்படின்னா இதை விடவாங்க ஒரு வரி வேணும். 5 பேர் கை தட்டிட்டாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு தெரியாது இந்த கவிதையை எழுதியது கரிசல் மண்ணின் மிகப்பெரிய கவிஞரான கவிதா ஜவஹர் என்று. இப்ப எல்லாரும் கை தட்டிட்டாங்க நடுவர் அவர்கள். ஆனா மிகப்பெரிய கவிஞர் சொன்னீங்க பாருங்க. நாளைக்கு எத்தனை பேர் ஏழரை இருக்க போறாங்கன்னு தெரியல. உள்ள கவிஞர்களே நொந்து போய் கிடக்குறாங்க. எத்தனை நிமிஷம் நடுவர் அவர்களே ஆயிருக்கு? முடிஞ்சு போச்சு உங்க டைம், நீங்க உட்காரலாம். இல்ல எத்தனை கவிதைகள் சொல்லிட்டேன் பாருங்க. நீங்க பெல் அடிக்கிறது கூட மறந்து போயிட்டீங்க. எதிரி கீழே இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கவிதைகள் என்பது இளைஞர்களை மட்டுமல்ல, பெரியோர்கள் குழந்தைகள் என அனைவர் உள்ளத்திலும் ஒரு ஆற்றலையும் ஒரு உத்வேகத்தையும் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னா சுருங்க சொல்லக்கூடிய அந்த கவிதைகள் கிட்டதான் இருக்கும். நம்ம நெல்லை மண்ணில் இருந்துட்டு நம்முடைய கல்யாண்ஜி கவிதையை சொல்லாம போனா நல்லா இருக்கு. நம்ம வந்து எவ்வளவோ வாழ்க்கையில வெறுத்து குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், தொழில பிரச்சனைகளா இருக்கலாம், படிக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்புல பிரச்சனையா இருக்கலாம், ஆனா இது முடியாது, இனிமேல் என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுன்னு மனசு தளரும் போதெல்லாம் ஒரு 3 வரி போதுங்க. நீங்கள் பறக்க முடியாத அளவுக்கு ஒருபோதும் உங்கள் சிறகுகள் நனையாது, கணக்காது, சற்று உதறி கொள்ளுங்கள், சிலிப்பிக் கொள்ளுங்கள், மழை வந்தது போல் வெயிலும் வரும்னு சொன்னா இதை விட தன்னம்பிக்கைக்கு உதாரணமா வேற என்னங்க வேணும்? நடுவர் அவர்களே, கவிதை சின்ன சின்ன வரிகளால் சிந்தனைக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது கவிதைகள் தான். கதைகள் கூட நாம உட்கார்ந்து அதனுடைய இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இளைஞர்களுக்கு இன்னும் பொறுமை வரல. அவனுக்கு ஏத்த மாதிரி அவனுடைய காலத்துல இந்த காலத்துல நம்ம எதையுமே எளிமையா சொல்லணும். அப்படி எளிமையா சுருங்க சொல்லக்கூடிய ஆற்றல் எங்களுடைய புது கவிதைகளுக்கே உண்டு என்று நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். 7 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டாங்க. ராஜராஜேஸ்வரிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள். அவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன் 7 நிமிஷம் தான் அவங்களுக்கு டைம்னு. அதுக்குள்ள எத்தனை கவிதைமா சொல்லியிருக்கீங்க? 5 எண்ணம் சொல்லியிருக்காங்க. 5 கவிதை சொல்லலையா? 5 எண்ணம் சொல்லியிருக்கீங்க. 5 பேருடைய எண்ணத்தை கவிதையாக மாற்றியதை 5 எண்ணமா சொல்லியிருக்காங்க. அப்பா ஆனா ரொம்ப நல்லா சொன்னாங்க. கல்யாண்ஜியுடைய அந்த கவிதை உண்மையிலே இந்த மண்ணில் பிறந்தவர்கள் எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள். நாங்கள் அந்த கவிஞரை ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு எழுத்து வடிவில் பார்க்கிறோம். நீங்கள் தான் வண்ணதாசனையும் கலாப்பிரியாவையும் தினந்தோறும் நடமாடும் இடங்களில் பார்க்கிறீர்கள். அவ்வளவு அழகா எனக்கு அவருடைய கவிதை ரொம்ப பிடிக்கும். சில பேரோட நம்ம ஒப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா நம்ம வாழ்க்கையை. அவங்க என்னடா நம்ம கூட தான் தொடங்கினாங்க, இவ்வளோ தூரம் போயிட்டாங்களே, இவ்வளோ உயரம் போயிட்டாங்களேன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்பெல்லாம் நினைக்க தேவையே இல்லை. அவர் ஈஸியாக சொல்லியிருக்கார். அவர்கள் ஓடி கடக்கிறார்கள், நாம் நடந்து கடக்கிறோம், அவ்வளவுதான். எல்லாருக்குமே அவ்வளவுதானங்க. ஒரு ஜனனத்திலிருந்து மரணம் வரைக்குமான பயணம். அவங்க வேகமா ஓடுறாங்க, நம்ம மெதுவா போறோம். அவங்க மொத பஸ்ல போறாங்க, நம்ம கடைசி பஸ்ல போயிட்டு போறோம், அவ்வளவுதான். எதுக்கு இதுக்கு போய் பதட்டமாகணும்? ஒரு இலகுவான வாழ்க்கையை கொண்டு போக கூடாதான்னு எல்லா கவிதையுமே அவரோடது அவ்வளவு சிறப்பா இருக்கும். அதுல இருந்து ஒரு கவிதை கலாப்பிரியா அவர்களுடைய கவிதை. அக்காக்கள் அப்படிங்கிறவங்க எவ்வளவு உன்னதமானவர்கள். அம்மா இல்லாதவங்களுக்கு தாங்க அக்காவுடைய அருமை தெரியும். அம்மாவுடைய இடத்தை யாராலையாவது நிரப்ப முடியும்னா அக்காவால் மட்டும்தான் ஓரளவு அம்மாவின் இடத்தை நிரப்ப முடியும். அந்த கொழு வைக்கிற வீட்டில் ஒரு கொத்து சுண்டல் அதிகமாக கிடைக்கும்னு தங்கச்சி பாப்பாவை தூக்க முடியாமல் தூக்கிட்டு அந்த அக்கா பாப்பா ஓடிய காட்சியை கவிதை மூலமாக அழகாக பதிவு செய்த ராஜராஜேஸ்வரி அவர்களை இந்த மன்றம் வாழ்த்தி, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா இப்போ உள்ளூர் கோடங்கிகள் முடிந்து விட்டது. இப்போ வெளியூர்ல இருந்து புது மேளத்தை இறங்கியிருக்கிறோம். உள்ளூர் ஆட்டக்காரர்கள் தங்களுடைய ஆட்டத்தை நிறைவு செய்ததால் வெளியூர் ஆட்டக்காரர்கள் தொடங்குவார்கள். ஏன்னா இது கிரிக்கெட் சீசனுங்கிறதுனால அந்த ஆட்டக்காரங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, கிரிக்கெட் ஆட்டக்காரங்க மாதிரி. இவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முடிச்சிட்டாங்க. வாங்கம்மா. கபிலா விசாலாட்சி அவர்கள் சிறுகதையே என்று சுருங்க சொல்லி விளங்க வைக்க வருகிறார்கள். பேசிருங்க. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் முதல் வண்ணதாசன் வரை எங்கெங்கும் படைப்பாளிகளாகவும் படிப்பாளிகளாகவும் இங்கே நிறைந்திருக்கின்ற அன்பு தமிழ் தோழமைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியா ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு இருந்த போது காந்தின்னு ஒருத்தர் வந்தாராம். அவரு துணிச்சலோட எல்லாரும் ஆயுதத்தை கையில வச்சிருக்கும் போது அவர் மட்டும் அகிம்சையில போராடினாராம். இப்படி நம்மளுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டதாகட்டும். என்னோட தாத்தா என்னோட அப்பா எல்லாம் ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது 2 கிலோமீட்டர் போவாங்களாம், மஞ்சப்பைய தலையில மாட்டிட்டு போவாங்களாம், ஒரு தூக்கு சட்டியை கையில எடுத்துட்டு போவாங்களாம். இப்படி அவர்களுடைய வாழ்வியலை நாங்கள் கேட்டதாகட்டும். இப்படி எங்களுடைய வரலாறு, வாழ்வியல், நீதி, ஒழுக்கம், பண்பாடு, எது சரி எது தவறு, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எல்லா கேள்விகளுக்குமான பதிலை, இன்றைய தலைமுறைக்கான பதிலை எங்களுக்கு கதைகள் தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜெயமேரி அக்கா ரொம்ப அழகா எங்க அணில வந்து 2 கதை சொன்னாங்க. ஆமா. அடுத்து வந்த ராஜேஸ்வரி அக்கா ஒரு 5-6 கவிதை சொல்லியிருப்பாங்க. 6 எண்ணம் சொல்லியிருப்பாங்க. ஆமா. இப்ப இங்க இருக்கிற யாராவது ஒரு இளைஞரை கூப்பிட்டு இந்த கதையை திரும்ப சொல்ல சொல்லுங்க, அழகா சொல்லுவாங்க. ஒரு கவிதையை திரும்ப சொல்ல சொல்லுங்க. ஒரு கவிதையை நான் சொல்லிடுவேன், ஏன்னா அது என் கவிதை. இப்ப இளைய தலைமுறையை ஈர்க்கக்கூடியது எது அப்படிங்கிறதுக்கான அந்த கேள்விக்கான பதில் நமக்கு இங்கேயே தெரிஞ்சிடும்.
ஏன்னா அந்த கதையை யாராலையுமே கேட்டோன்னு திரும்ப சொல்ல முடியும். கவிதையை அந்த நேரத்தில் ரசிக்க முடியுமே தவிர அதை உள்வாங்க முடியாதுங்கிறது தான் இங்க பிரச்சனை. அழகு அழகு. இளைய தலைமுறைக்கு புது கவிதை அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் பிடிக்காது. எப்ப தெரியுமா பிடிக்கும்? அவன் காதலிக்கும் போது பிடிக்கும். உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன்னு கவிதையா என்ன எழுதினாலும் பிடிக்கும். ஆனா கதைங்கிறது அப்படி கிடையாது. 6 வயசா இருந்தாலும் பிடிக்கும், 60 வயசா இருந்தாலும் பிடிக்கும். அதுதான் கதையோட சிறப்பு. அம்பை அவர்கள் எழுதிய வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, இந்த கதை வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த கதை வந்து நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு புகுந்த வீட்டுக்கு கர்நாடகால இருக்கிற ஒரு பெண், மீனாங்கிற பெண் திருமணமாகி போறா. காதல் திருமணம் செஞ்சு போறா. அந்த கதையில இருக்கிற உறவுகளுக்குள்ள உரையாடல் அதெல்லாம் அப்படியே கதையில ஃப்ளோவா வரிசையா போகும். நிறைய கதையோட கிளைமேக்ஸ்ல நான் சொல்றேன். அதுதான் நமக்கு மிகப்பெரிய புரிதலை இங்க ஏற்படுத்துகிறது. அந்த கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும்னா, மாமியாரை வந்து அவங்க ஜிஜி அப்படின்னு சொல்லுவாங்க ராஜஸ்தான் வழக்கத்தின்படி. ஜிஜி ஜிஜி. நீங்க எப்படி சொல்வீங்க உங்க மாமியார? அத்தை. அத்தை. வெரி குட். நாளை எங்க மாமியார அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவ்வளோ பெரிய மனசு எனக்கு இல்லை. இல்லை, எனக்கு அவ்வளோ பெரிய மனசு. ஏன்னா எங்க மாமியாரே அவ்வளோ பெரியவங்க. இப்ப அந்த ஜிஜி வந்து ஒரு நாள் தவறி விழுந்துடுறாங்க, கீழே விழுந்ததுல படுக்கை ஆயிடுறாங்க. இப்ப அந்த மீனா, அந்த மருமகள் மீனா பக்கத்துல போய், மாமியார் பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கா. உட்கார்ந்தோடனே ஜிஜி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்படி படுக்கை ஆயிட்டேனேன்னு அவங்க புலம்பல. அவங்க எடுத்தோன்னே புலம்புனது, என்னோட சமையல் அறை, என்னுடைய அதிகாரம் என் கைவிட்டு போயிருச்சேன்னு புலம்புறாங்க. இந்த புலம்பல கேட்டோனே மீனா அங்க பேச தொடங்குற. அதுதான் அந்த கதையோட கிளைமேக்ஸ். ஜிஜி, எது உங்களுடைய அதிகாரம்? இந்த சமையல் அறை, இந்த மசாலா பொடியும் கரம் மசாலாவும் இதுதான் உங்களுடைய அதிகாரமா? நீங்க வண்டு வந்துரும்னு அரிசியை காய போடுறதும், காய்கறியை பதப்படுத்துறதும், பழங்களை எடுத்து வைக்கிறதும், இன்னைக்கு என்ன சமைக்கிறது, காலிஃபிளவர் செய்யறதா, பீன்ஸ் செய்யறதா, இதுதான் உங்களுடைய அதிகாரமா? இது மாமனார் உங்களுக்கு போட்ட பிச்சைன்னு சொல்றான். இப்ப இத கேட்டுட்டே வரும்போது அடுத்து அந்த ஜிஜி அப்ப கேக்குறாங்க, மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அப்ப எது என்னுடைய அதிகாரம்? ஏன்னா இத்தனை நாளா சமையல் அறை தான் என்னுடைய அதிகாரம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப எது என்னுடைய அதிகாரம்? அந்த சமையல் அறையை உங்கள் மூலையிலிருந்து நீங்கள் ஒதுக்கியதுக்கு அப்புறமா எஞ்சி ஒரு மனுஷன், ஒரு பெண் உள்ள இருப்பால, அதுதான் நீங்கள்னு மீனா சொல்றா. இப்ப இந்த கதையை நம்ம வாசிச்சு முடிச்சோன்னே ஒரு பெரிய புரிதல் இளைஞர்களுக்கு வருது. ஏன்னா 2000 வருஷமா யோசிச்சு பாருங்களேன், எத்தனை ஆண் கவிஞர்கள், எத்தனை ஆண் சாதனையாளர்கள். ஆனா நம்ம சங்க இலக்கிய காலத்துல பாத்தீங்கன்னா வெறும் 41 பெண் புலவர்கள் தான். அடுத்து காரைக்கால் அம்மையார், ஆண்டாள், இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. அப்ப அவை இப்ப இந்த மாதிரி நம்ம அடுத்த தலைமுறையில பெண்கள் சாதிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அவங்க மூளையில முழுக்க சமையலறையே இருப்பதுதான் காரணம்ங்கிற மிகப்பெரிய புரிதல் இளைஞருக்கு வரும்போது அவன் தன்னுடைய பாட்டியையும் அம்மாவையும் பார்த்து கையெடுத்து கும்பிட தோணுது. என்னுடைய அம்மாவுக்காக நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா காலம் காலமா சமையலறை சிறைக்குள்ளே மாட்டிக்கொண்ட ஒரு மாமியாரை மருமகள் வெளியே கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு படித்திருந்தாலும், எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்கள் மூளையை எப்போதும் குடைந்து கொண்டிருக்கும் ஒற்றை கேள்வி, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, என்ன காய் வைக்கிறது? அதனாலதான் அதுக்கு குழம்புன்னே பேர் வச்சிருக்காங்க. குழம்பி குழம்பி குழம்பு. அழுக்க வைக்கும் இந்த கேள்வி கரையானாலேயே என்னுடைய மூதாதையருடைய பெண்களினுடைய வாழ்க்கை உளுத்து போனதே நினைக்கும் போது மிகப்பெரிய புரிதலும் பெண்கள் மீதான மரியாதையும் இன்றைக்கு இளைஞர்களுக்கு வருகிறது. கண்டிப்பா. இப்ப ஒரே ஒரு சின்ன கேள்விதான், இளைஞர்களுக்கு சினிமா பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். சினிமா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிறுகதை என்பது எழுதப்பட்ட சினிமா, அவ்வளவுதான். ஓ, சினிமா என்பது எழுதப்படாத சிறுகதை. சூப்பர். அப்ப அவ்வளவுதான். அப்ப சினிமா எல்லாருக்கும் பிடிக்கும்னா இளைஞர்களுக்கு நிச்சயமாக சிறுகதையும் பிடிக்கும். இப்ப அடுத்த தலைமுறை, நம்ம இளைய தலைமுறை இழந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அதுல அவங்க ரொம்ப இழந்தது, ஆரம்பத்துல இருந்தே நம்ம எல்லாரும் கேட்ட மாதிரி, நடுவர் அவர்கள் கூட சொன்ன மாதிரி, பாட்டி சொன்ன கதையை தான் நம்ம இன்னைக்கு இழந்துட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அவங்க சொன்னாங்க, ஷார்ட்ஸா போட்டாதான் பிடிக்குமா, ஷார்ட்ஸா போட்டா மில்லியன் கணக்குல வியூஸ் போகுமா, நம்ம வந்து 2 மணி நேரம் அப்படியே போட்டா வெறும் கேல தான் போகுமா. ஆனா ஒன்றை மறந்து விடாதீர்கள்,
இந்த 2 மணி நேர பட்டிமன்றத்தை கேட்பதற்காகத்தான் இங்க இத்தனை பேர் கூடி இருக்கிறார்கள். சபாஸ். யாரும் ஷார்ட்ஸ் பார்க்க போகல. அப்படின்னா போயிட்டுல வரணும் அவங்க. அப்ப எங்களுக்கு இன்றைக்கு இளைஞர்களுக்கு என்ன ஒரு வருத்தம், நாங்கள் இழந்தது என்ன அப்படின்னா எங்கள் பாட்டி சொன்ன கதைகள். இப்ப இன்னைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பாட்டி சொன்ன கதைகள் மட்டுமல்ல, பாட்டியை பத்தி தாத்தா சொன்ன கதைகள், அதையும் நம்ம இழந்துட்டோம் இன்னைக்கு. எல்லா விதத்திலையும் அந்த கதைகள் கேட்கக்கூடிய ஒரு பலனையும் அந்த சந்தோஷத்தையும் நாங்க இழந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக யூடியூப், ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்ததுனால எத்தனை கதை சொல்லிகள் இங்கே உருவாகி இருக்கிறார்கள். பாட்காஸ்ட்ல எனக்கு ரொம்ப பிடித்த கதை சொல்லி பவா ஐயா அவர்கள், பவா செல்லத்துறை அவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவர். அப்ப அந்த கதை சொல்லிகள் மூலமாக அந்த எங்கள் பாட்டி சொன்ன கதையின் வெற்றிடத்தை எது நிரப்புகிறதோ அதுதான் இன்றைய இளைய தலைமுறைக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகிறது. உண்மை சார், கதைய எல்லாராலையும் ரசிக்க முடியும், ஆனா கவிதைய எல்லாராலையும் ரசிக்க முடியுமா? ஏன்னா கவிதையில எதுகை, மோனை, வார்த்தை தேர்வு, மெனக்கடல் இது எல்லாமே இருக்கும். எழுதுறது மட்டும் கஷ்டம் இல்ல, ரசிக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். இப்ப கவிதைங்கிறது ஒரு படித்தவர்களுக்குரிய ஒரு படைப்பு, மேட்டுக்குடிக்கு உரிய ஒரு படைப்பு. ஆனா சிறுகதைங்கிறது நம்ம பசங்க, சின்ன பசங்க கூட யார் வாசிச்சாலும் புரியும், அதுக்கு பெரிய அறிவாளியா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. அப்ப எது எளிமையாக இளைய தலைமுறையிடம் வந்து சேருகிறதோ அதன் மீது தானே எங்கள் தலைமுறைக்கு ஈர்ப்பு இருக்க முடியும். ஏன்னா ஒரு ரொம்ப எளிமையா சின்ன பசங்கள் கூட, இந்த புள்ளிங்கோ ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு இருக்க பசங்கள் கூட வட்டார மொழியில அழகா ஒரு கதையை நம்ம சொல்லிடலாம். இப்ப ஏன்னா கதைங்கிறது மக்களின் கலை, அந்த மக்களின் கலை தான் எப்போதும் ஈர்க்கக்கூடிய ஒரு கலையாக இருக்க முடியும். ஹில்சா மீன்களின் சுவைன்னு ஒரு அழகான ஒரு சிறுகதை. என்ன கதை? ஹில்சா மீனின் சுவை. ரொம்ப எளிமையா இருக்கு. ஹில்சா மீனுங்கிறது ஒரு அரிய வகை மீன், அந்த மீனினுடைய சுவை. இந்த கதை மணிப்பூர்ல எழுதப்பட்ட ஒரு கதை. அதை குஞ்சமோகன் சிங் அப்படிங்கிறவர் எழுதுனது. சாகித்ய அகாதமி விருது பெற்ற இந்த கதை. அதை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த ஹில்சா மீனுடைய கதை என்னன்னா, ஒரு அப்பாவும் பிள்ளையும் நடுக்கடல்ல மீன் பிடிக்க போறாங்க. நள்ளிரவுல போறாங்க. ஏன் நள்ளிரவுல போறாங்கன்னா காலையில நிறைய கூட்டம் வந்துடும், பெருசா மீன் கிடைக்காது. இப்ப நடுக்கடல்ல போனா திமிங்கலம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அந்த முதல்ல இருந்தா கூட எப்பாடுபட்டாவது நம்ம அந்த மீனை பிடிச்சிடணும்னு போறாங்க. ஏன்னா அத்தனை நாள் வரைக்கும் பல வருஷங்களாக அவங்க மீன் சாப்பிடவே இல்லை. இப்போ ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம், நள்ளிரவுல மீன் பிடிக்கலான்னு போறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஒரே ஒரு மீன் கிடைச்சிருது, அந்த ஹில்சா மீன் கையில கிடைச்சிருது. விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே இன்னொருத்தர் மீன் பிடிக்க வரார். வந்தோடனே உங்களுக்கு ஹில்சா மீன் கிடைச்சிருக்கா? எனக்கு வேற ஒரு மீன் கிடைச்சிருக்கு, அந்த மீனை நான் 2 ரூபாய்க்கு விற்க போறேன். உங்களுக்கு தான் ஹில்சா மீன் கிடைச்சிருக்கே, அதை நீங்க 4 ரூபாய்க்கு வித்துடலாமே அப்படின்னோடனே அந்த அப்பா சொல்றாரு, இல்ல இல்ல, என்னுடைய மகள் பிரசவத்திற்காக வீட்டிற்கு வந்திருக்கிறாள், அவளுக்காக நான் இந்த மீனை பிடித்து இருக்கிறேன், நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைக்க போறேன்னு அவர் இந்த மீனை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. மகனுக்கு ரொம்ப சந்தோஷம். கூட்டி சுத்தி விளையாடிட்டு இருப்பாங்கல்ல தெருவுல, எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு அப்படியே எச்சி ஊற முக பாவனையோட சொல்றான், நான் இன்னைக்கு ஹில்சா மீன் சாப்பிட போறேன், ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட போறேன்னு ரொம்ப ஆசையா சொல்லிட்டு இருக்கான். இப்ப உள்ள அந்த மீனை சமைக்கிறதுக்காக மகள் கையில கொடுத்துட்டாரு. வெளியில ஒரு சத்தம் கேக்குது வாசல்ல. என்ன சத்தம்னா, ஏன்னா ஊர் முழுக்க பரவிருச்சு இவருக்கு ஹில்சா மீன் கிடைச்சிருச்சுன்னு. என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர்கிட்ட இவர் கடன் வாங்கி இருக்கிறார். அவர் சொன்னாரு, உங்களுக்கு ஹில்சா மீன் கிடைச்சிருக்காமே, அதை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு 2 ரூபாய் தரேன் அப்படின்னோடனே அவர் ரொம்ப கையில காலில் விழுந்து கெஞ்சிறாரு, தயவு செய்து இந்த மீனை மட்டும் நாங்க சாப்பிட்டுக்கிறோம், தயவு செய்து, நாங்க ரொம்ப நாள் ஆச்சு மீன் சாப்பிட்டு அப்படின்னு கெஞ்சி அந்த கடன்காரரை அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மக உள்ள சமைச்சிட்டு இருக்கான்னு ஆனந்தமா அப்பா வெளியில காத்துட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு மகள் வெளியில வர்றா. வெளியில வந்தோடனே என்னம்மா சமைச்சு முடிச்சாச்சா அப்படின்னு, அப்பா சமைக்க மீன் இருக்கு, ஆனா சாப்பாடு வைக்க அரிசி இல்லப்பான்னு அந்த மகள் சொல்றான். இதை கேட்டு ரொம்ப வருத்தத்தோட அவரோட இயலாமையை நினைச்சு ஏங்கி ஏங்கி உள்ள போறாரு. இப்ப வாசல்ல இன்னொரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர். அவர் சொல்றாரு, என்னுடைய மகன் ஊர்ல இருந்து வந்திருக்கான், உனக்கு ஹில்சா மீன் கிடைச்சிருக்காமே, அதை நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் 4 ரூபாய் தரேன் அப்படின்னோடனே இந்த அப்பாக்கு இப்ப வேற வழி இல்லை. ஏன்னா மீனை சாப்பிடறத விட முதல்ல பொங்கி சாப்பிடறதுக்கு அரிசி வேணுமே. அதனால அப்பாக்கு வேற வழி இல்லாம, சரி ஆனா எனக்கு இன்னைக்கே 4 ரூபாய் வேணும், இல்லைன்னா அரிசி வேணும்,
நீ எதை வேணாலும் வாங்கிக்கன்னு மீனை தூக்கி தோல்ல போட்டுட்டு அந்த பணக்காரர் வெளியில கிளம்புறாரு. வெளியில அந்த மகன் கூடவே நள்ளிரவு முழுக்க கூட இருந்தான் பாத்தீங்களா, அப்பா கூட. அவன் வாசல்ல கண்ணீரோட ஏக்கத்தோட அந்த மீனை பாக்குறான். அந்த மீனை பார்த்தோன்னே இந்த பணக்காரர் அதை பாக்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, இந்த மீனை ஒன்றும் நான் சும்மா வாங்கிட்டு போல, உங்க அப்பாவுக்கு நான் 4 ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அந்த பையனுடைய கண்ணீர் மறைந்து போகிறது, காய்ந்து போகிறது. அப்ப வறுமையை பத்தி 4 வரியில கவிதை சொல்றதை விட அந்த பையனுடைய ஏக்கம் இருக்குல்ல, அவன் மீனை சாப்பிட முடியலங்கிற அந்த ஏக்கத்தை அவன் உமிழ் நீரின் வழியாகவும் அவனுடைய கண்ணீரின் வழியாகவும் சொல்லும் பொழுது எங்களுக்கு அங்கே வறுமைனா என்னன்னு கடத்தப்படுகிறது. அதுதான் கதைகளுடைய சிறப்பு. ஏன்னா நீங்க வறுமையை பத்தி கவிதை எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வறுமைனா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா 4 வரியில கவிதை எழுதுனா அது பூமர் மாதிரியும் கிரிஞ்சு மாதிரியும் தான் இளைய தலைமுறைக்கு தோணும். ஆனா இப்படி ஒரு அழகான கதையாக அதை வாசிக்கும் பொழுது, அதை உள்ளதை உள்ளவாறு சொல்லும் பொழுதுதான் இளைஞர்களுக்கு பிடிக்கிறது. இன்னொரு என்ன சின்ன வித்தியாசம்னா, கவிதையில ஏதோ ஒரு உணர்வை தான் நீங்க கடத்த முடியும், அதை நீங்க ஜன்னல் வழியா உலகத்தை பாக்குற மாதிரி. ஆனா சிறுகதையில, இந்த கதையிலேயே அப்பாவுடைய இயலாமை, மகனுடைய ஏக்கம், மகளுடைய வேதனை, இப்படி எல்லா உணர்வுகளையும் கடத்தக்கூடிய ஒரு விஷயம் சிறுகதையாகத்தான் இருக்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, எங்க இளைஞர்களுக்கு ஒரு பிளேட் இட்லி பிடிக்கிறத விட எல்லாம் கலந்து இருக்கிற மினி டிஃபன் தான் எங்களுக்கு பிடிக்குது. அது மாதிரி இந்த கதைகள், இந்த மாதிரி வரிசையா நிறைய கதைகள், நீங்க ஜெயகாந்தனுடைய நான் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு கதையை வாசித்து பார்த்தால் புரியும். தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இளைய தலைமுறைக்கு எப்போதெல்லாம் வருகிறதோ, அந்த கதையின் முடிவுல அம்மா வயிறை பிசைஞ்சுக்கிட்டு அழுவா, அந்த அழுகை சத்தம் நம்முடைய மனதை பிசைகிறது என்றால் தற்கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவை இளைஞர்கள் கதை படித்ததற்கு அப்புறம் தவிர்க்கிறார்கள் தான் உண்மை. எஸ்ரா அவர்களுடைய குதிரைகள் பேச மறுக்கின்றன கதை தொகுப்புல இருந்து ஒரு கதையில ஒரு கரப்பாம்பூச்சி மருந்து விற்பவர் வீடு வீடா சேல்ஸ்மேன் வீடு வீடா போய் அந்த மருந்து விற்கிறார். அந்த வருத்தத்துடைய அவர் வாழ்க்கையை எவ்வளோ எளிமையா அவ்வளோ கஷ்டத்திலையும் கையாள்றாருன்னு அந்த கதையை வாசிக்கும் போது நம்ம எவ்வளோ துவண்டு போனாலும் இந்த கதையை வாசிச்சா போதும், அதை என்னை தட்டி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கதை தருகிறது. இப்படி எல்லாமுமாக எங்கள் வாழ்வோடு பொருந்தக்கூடிய இயல்பான வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய யதார்த்தத்தை பேசும் சிறுகதைகளே இளைஞர்களை எப்போதும் ஈர்க்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.